अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने। नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथा दामदाय नगरग्रामतारिणे। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा शिवासादि गौर भक्त वृंदा। मुखं करोति वाचालं पंगौ लंघयते गिरो यत्कृपा तमहं वन्दे श्रीगुरो दीनतारिणो। परमानन्दमाधवं चैतन्यमीश्वरं हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। आनन्दलीलामय विग्रहाय हेमावति व्याचवी सुन्दराय तस्मै प्रेम रस प्रदाय चैतन्य चंद्राय नमो नमस्ते। चैतन्य चंद्राय नमो नमस्ते। चैतन्य चंद्राय नमो नमस्ते। हरे कृष्णा। श्री श्री ராதாகிருஷ்ணர் அருளோடும் குருமராஜின் ஆசீர்வாதத்தோடும் வந்துள்ள அனைத்து வைஷ்ணவ பெருமக்களின் நல்லாசியோடும் சமோதன பாஷ்யம் சிக்ஷாஷ்டகம் சைத்தன்ய மகாபிரபு அருளி சென்றது. அந்த சிக்ஷாஷ்டக பிரார்த்தனைகளுக்கு உண்டான விளக்க உரை ஸ்ரீல பக்தி வினோதா தாக்கூரார் எழுதியிருக்கார். அதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்திருப்பவர் தவத்திரு பானுசுவாமி மகாராஜ் அவர்கள். சோ இந்த சமோதன பாஷ்யம் வகுப்பை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே गौरी शक्ति स्वरूपाय रूपानुगा वरायते। ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம இப்போ இந்த வகுப்புல தொடர்ந்து 7வது பிரார்த்தனை 7வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். 7வது ஸ்லோகத்துல இருக்கும். இது வந்து அப்கிரேடட் லவ் இன் செப்பரேஷன், பிரிவில் உயர்ந்த நிலை பிரேமை. அது விப்ரலம்ப பிரேமை. விப்ரலம்பனா அந்த பிரிவுன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலா அந்த வேர்ட் விப்ரலம்ப. சந்திக்கிறது வந்து சம்போகம் அப்படின்னு சொல்லுவாங்க, மீட் பண்றது. பிரிவின் பிறகு சந்திப்பது வந்து சம்போகம். பிரிந்திருக்கின்ற அந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா விப்ரலம்ப. சோ அப்கிரேடட் லவ் இன் செப்பரேஷன். ஓகே, அது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். युगायितं निवीक्षेण चक्षुषा प्रवृशायितो शून्यायितं जगत् सर्वं गोविंद विरहेण मे. சோ இந்த ஸ்லோகத்தை வந்து பக்தி வினோத தாக்கூரார் பக்குவ நிலையில் உள்முக குணாதிசயங்கள் யாவை அப்படின்ற கேள்வியோட ஆரம்பிக்கிறார். ஓகே, சோ நம்ம இந்த டைரக்டா நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். பிகாஸ் ஏன்னா ஐ திங்க் நம்ம நேத்து தான் கிளாஸ் இருந்ததா, நேத்து வகுப்பு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அந்த கண்டினியூட்டி இருக்கும். ஸோ டைரக்டா வந்து நம்ம என்ன பார்த்தோம், அந்த போன வகுப்புகளுடைய கண்டினியூஸா வந்து தொடர்ந்து இமீடியட்டா ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? நாட் லைக் கிவிங் ஒரு ஜெஸ்ட் கொடுப்போம் இல்ல, இதுக்கு முன்னால பார்த்த வகுப்புடைய ஒரு தொகுப்பு கொடுப்போம். அதை விட்டு
முடிச்சுட்டு நேராவே வந்து வகுப்புக்குள்ள போயிடலாம். ஓகே, இதுக்கு முன்னால 7 விதமான ரசங்களுடன் கிருஷ்ணருடன் உறவு முறை. அதுல 5 உறவு முறை வந்து பிரைமரி. மீதி இருக்கின்ற 7 உறவு முறைகள் வந்து இட்ஸ் லைக் செகண்டரி தான். செகண்டரினா முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த 5 உறவு முறைகள்ல வந்து முறைகளுக்கு என்ன இருந்தால்தான் இந்த மீதி இருக்கின்ற அந்த 7 உறவு முறைகளும் என்ன பண்ணும், அசிஸ்ட் பண்ணும், ஒத்துழைக்கும். இண்டிபெண்டா செயல்பட முடியாது. 7 செகண்டரி ரசாஸ். சரிங்களா? ஓகே. சோ அதற்கு அந்த உறவு முறைகளில் கிருஷ்ணரோடு உள்ள அந்த பிரேமையினுடைய அளவு வந்து ஒரு உறவு முறையிலையும் வந்து மாறுகிறது. ஒரு உறவு முறையில கிருஷ்ணரோட அந்த ஜீவாத்மாக்கு, அது சாதன சித்தரா இருக்கட்டும், நித்திய சித்தரா இருக்கட்டும், அவர்களுடன் கிருஷ்ணரோடு உள்ள அந்த பிரேமையின் அளவானது வேறுபடும். அந்த பிரேமையினுடைய அளவுல வந்து எந்த அளவு உச்சகட்ட நிலை வந்து அந்த உறவு முறையில வந்து அந்த பக்தர்களால் அடைய முடியும் அப்படின்றதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வகுப்புடைய எசன்ஸ் வந்து அதுதான். ஓகே, சோ அதுலதான் நம்ம பார்த்தோம், பிரதான ரசங்களில் மதுர ரசம் சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். பட் சோ இன்னைக்கு ஐ திங்க் போன வகுப்பே நான் சொன்னேன், இந்த போன வகுப்புலோட எண்டுல வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நான் சொன்னேன். அது எண்டு வந்து நம்ம பார்த்துடுவோம். ஏன் மாதுரிய ரசம், மாதுரிய ரசம்னு சொல்லப்படும், மதுர ரசம்னு சொல்லுவாங்க, உஜ்வல ரசம், ஸ்ருங்கார ரசம், இப்படின்னு பல பெயர்கள் அந்த மதுரிய ரசத்துக்கு. ஸோ ஏன் சிறந்தது அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு வகுப்பு முடியறதுக்குள்ள கண்டிப்பா நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே, சோ இப்போ இந்த பிரேமையில அந்த ஸ்தாய் பாவத்துல, ஸ்தாய் பாவம்னா இதர் சக்கிய பாவமோ இல்ல மாதுரிய பாவமோ, வாத்சல்ய பாவமோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாசிய பாவமோ, இந்த மாதிரி அந்த ஸ்தாயி பாவத்தில் இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப்ல கிருஷ்ணரோடு இருக்கின்ற அந்த ஸ்தாயி பாவத்துல வந்து அதுல வந்து பிரேமைக்குள்ள அத்தனை விஷயங்களும் வந்து நிறைஞ்சிருக்கு. அந்த என்ன சொல்றது, பிரேமா, பிரணயா, மான, ஸ்னேகா, ராக, அனுராகம் மற்றும் மகாபாவ ஆகியவற்றால் முதன்மை ரசங்கள் வெற்றிகரமாக நிரப்பப்பட்டிருக்கின்றன. சோ அந்த ஸ்தாயி பாவத்துல வந்து இந்த பிரேமை இவ்வளவு, இதெல்லாம் வந்து லெவல்ஸ் ஆஃப் பிரேமா. ஓகே, அது மேபி இன்னைக்கு வகுப்பு நீங்க வந்து ஃபுல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். சோ த லெவல்ஸ் ஆஃப் பிரேமா இதுதான். இதெல்லாம் ஃபில்டப் வித் அவ்வளோ பிரேமையோட வந்து இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். அந்த பக்தன் வந்து அவ்வளவு அன்பு கிருஷ்ணருக்கு மேல, அந்த கிருஷ்ணர் மேல இருக்கின்ற அந்த பிரேமையுடைய எபிட்டோம் என்னங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறாரு, இதெல்லாம் வந்து பக்தி வினோத் தாக்கூரார் சமோதன பாஷ்யம் புத்தகத்துல வந்து அவர் குறிப்பிட்டிருக்கார். ஸோ பிரீத்திக்கு பரவச பிரேமை கூடுதல் ஆனந்தம் இருக்கும் பொழுது அந்த ரத்தி சாந்த ரசமாக உணரப்படுகிறது. அந்த நிலையில் மற்ற விஷயங்கள் அற்பமாகிவிடும். சோ சாந்த ரசம் நேற்று பார்த்தோம், சனத்குமாரர்கள் அவர்கள் வந்து எக்ஸாம்பிள். அது அரூபவாதிகள் அதற்கு பிறகு பகவானை வந்து நேருக்கு நேராக அந்த சந்திக்கும் பொழுது அவர்கள் வந்து என்னவாயிடுறாங்கன்னா இந்த சாந்த ரச பக்தர்களாக வந்து மாறுகிறார்கள். ஓகே, சோ அதுக்கப்புறம் தாசி ரசம் பத்தி பார்த்தோம். தாசி ரசத்திலே வந்து 4 விதமான தாசி பக்தர்கள் வந்து நம்ம பார்த்தோம். அதிகிருத்த, அதுக்கப்புறம் ஆஸ்வித, அதுக்கப்புறம் பாஷத, அனுக அப்படிங்கிற அந்த தாசி ரச பக்தர்கள் எல்லாம் பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். தாசி ரசத்திலே பார்த்தீங்கன்னா துவாரகையில இருக்கிற தாசி பக்தர்கள் யார் யாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் விருந்தாவனத்துல இருக்கிற பிரஜவாசிகள்ல இருக்கிற தாசி பக்தர்கள் யார் யாரு, ரக்த கண்ணால ஹெட், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, சோ அதுக்கப்புறம் சக்கியரசம். சோ சக்கியரசம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து பரிச்சயத்துடன் கூடிய பிரேமை பிரணயா ஆகிறது அப்படின்ற பிரணயன்ற ஒரு டேர்ம். சரிங்களா? இந்த பிரணயா அப்படின்னால என்னன்னா ரொம்ப அந்த ஃபெமிலியாரிட்டி. பரிச்சயம்னா இந்த இடத்துல ஃபெமிலியாரிட்டி, என்ன சொல்றது, உங்களுக்கு நெருக்கம் வந்து அதிகமாகும் பொழுது, ஃபெமிலியாரிட்டி வந்து அதிகமாகும் போது அது வந்து பிரணயம் ஆகிறது. இது வந்து சக்கிய ரசத்தில் தென்படுகிறது. ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் சக்கிய ரசம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுல வந்து
சாந்த ரசத்தை விட தாசிய ரசம் இன்னும் ஒரு ஸ்டெப் அஹெட் போகுது. ஓகேவா? ஏன்னா சாந்த ரசத்துல அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பகவான் வந்து ஒரு முழு மெய்ப்பொருள், ஒரு தத்துவ கண்ணோட்டத்துலதான் அப்படி இருப்பாங்க. அவங்க வந்து அந்த தத்துவ ரீதியா அப்படி இருப்பாங்க. அதை விட தாசிய ரசம் இன்னும் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா ஆகுது. தாசிய ரசத்தை விட சக்கிய ரசம் இன்னும் ஒரு அப்கிரேடட், இன்னும் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா போகுது. இந்த இடத்துல வந்து அந்த சக்கிய ரசத்துல இன்னும் அந்த நெருக்கம் வந்து அதிகமாகுது. இந்த பிரணயா அப்படின்னு தோன்றும் பொழுது அந்த இடத்துல வந்து மரியாதை வந்து இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது. மரியாதைன்னா ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சோங்களேன். ஸோ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் தான் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்ல, அந்த ரசம்ல. பிகாஸ் இதுக்கு முன்னால இருக்கிற தாசிய ரசத்துல வந்து அந்த பக்தன் தன்னை வந்து சேவகனாகவும் பகவானை வந்து எஜமானனாகவும் பார்ப்பான். வாத்சல்ய ரசத்துல பார்த்தனா பக்தன் வந்து தன்னை வந்து பகவானுடைய அப்பா அம்மாவாக வந்து அவன் பார்ப்பான். சரிங்களா? சோ பட் இங்க வந்து என்ன ஆகும், அந்த சக்கிய ரசத்துல வந்து ஈக்குவாலிட்டி வந்துடும். 2 பேரும் ஈக்குவலா சமமாக, ஏன்னா அப்பதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மூடு, அந்த ரசம் வந்து வெளிப்படும். சோ இப்ப அந்த இடத்துல வந்து என்ன இருக்காதுன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கிறது கிடையாது, மரியாதை இருப்பதில்லை அப்படின்ற. பிகாஸ் என்னன்னா பிரணயா அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா வைஸ் பீப்புள், அது வந்து ஃபெமிலியாரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. என்னன்னா அந்த பிரணயா அந்த ஸ்டேட்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கா, டிஸ்டிங்ஷன்னா வேறுபாடு வந்து இருக்காது. என்னன்னா சப்போஸ் அந்த மாதுரிய பாவம்னு வச்சுக்கோங்களேன், மாதுரிய பாவத்துல பிரணயா லெவல் வந்து பிகாஸ் ஏன்னா ஒரு ரசத்துக்கும் ஒரு ஸ்தாய்பாவ ரிலேஷன்ஷிப்லுமே வந்து பாத்தீங்கன்னா அன்பு ஒரு லெவலை வந்து ரீச் பண்ணும். அப்ப அந்த பிரணயா அப்படிங்கிற அந்த லெவல் வந்து மாதுரிய பாவத்துக்கு போகும்பொழுது அந்த அன்பு செலுத்தும் நபர், ஓகேங்களா, பிளஸ் பகவான், இவங்க 2 பேரும், அது பக்தன் பகவான், இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த டிஸ்டிங்ஷன், வேறுபாடு வந்து இல்லாம போயிடும். ஏன்னா பக்தன் வந்து தன்னுடைய மனம், தன்னுடைய புத்தி, தன்னுடைய உடல், தன்னுடைய உயிர் அனைத்தையும் வந்து அப்படியே கொடுத்துருவான். அப்போ வந்து என்ன இருக்குதுன்னா வேறுபடுத்தி பார்க்க முடியாது. நெருக்கம் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக அந்த சமயத்துல. இதான் வந்து பிரணயா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரணயா. ஓகே. சோ இது வந்து ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னா உஜ்வல நீலாமணி, அஹேதோர் நேதி நேதி உகேர் ஹேதோர் என் மான உச்சத்தே அஸ்ய பிரணய ஏவஸ்யான் மானஸ்ய பதம் உத்தமம் அப்படின்றார். என்னன்னா இந்த இடத்துல மானத்தின் மிக உயர்ந்த நிலை பிரணய ஆகும் அப்படின்றார். இந்த இடத்துல மானம்னா மான், நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்தோம் பாருங்க, 5th பாயிண்ட் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? என்னன்னா மான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாதுரிய பாவத்துல உங்களுக்கு பொய் கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் கோபம் அப்படின்னா அந்த மான் உருவாவதற்கு சம்டைம்ஸ் காரணம் இருக்கும், சம்டைம்ஸ் காரணம் இல்லாம இருக்கும். ஏன் அந்த கோபம் வருது? பிகாஸ் அந்த அன்பு வந்து அந்த நெருக்கம் அதிகமாகும் பொழுது உரிமையும் அதிகமாகுது இல்லையா? பிரேமை அப்படிங்கறதே வந்து அந்த பொசசிவ்னஸ் வந்துடுது. சோ உரிமை அதிகமாகும் பொழுது, அன்பு அதிகமாகும் பொழுது காரணத்தோடோ காரணம் இல்லாமலோ வந்து இந்த பொய் கோபம்னு சொல்லுவாங்க, அந்த மான் அப்படின்ற டெக்னிக்கலா வேர்டு. சோ அது வந்து உருவாகும். சோ அது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த மான் வந்து உருவாகும் பொழுது அவங்களோட இன்டென்ஷன் உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. சும்மா போய் கோபத்தை காட்டிட்டு இருப்பாங்க, கோஆபரேட் பண்ண மாட்டாங்க பகவானோட, சரிங்களா, கிருஷ்ணரோட கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. சும்மா போய் கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு நான் சந்திக்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வந்து அது வந்து என்ன இருக்குன்னா அப்பேரண்ட் குருக்கட்னஸ், நல்ல வெளிப்படையா தெரியும் அது வந்து ஒரு குருக்களா இருக்கும் அவங்களுடைய அந்த பிஹேவியர் மான். சோ இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, சோ இந்த இடத்துல இப்ப அந்த கோபத்தோடைய அந்த மிக உயர்ந்த நிலை, ரொம்ப ரொம்ப கோபப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணன் மேல பயங்கரமா கோபப்படுறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த உரிமையில் அந்த நெருக்கம் வந்து அதிகமாக இருப்பதன் மூலமா அவங்க வந்து கோபப்படுகிறார்கள். சோ அந்த மான் அப்படிங்கிற அந்த ஸ்டேட், சரிங்களா? சோ இப்ப இந்த ஸ்டேட்ல இருக்கும் பொழுது பகவான் கூட தனது காதலி கோபப்படும் போது பயம் நிறைந்த பிரேமையை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்டேட் ஸ்னேகா. ஸ்னேகா நேத்தே பார்த்தோம்,
3 விதமா பிரிக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்துல வந்து இந்த ஸ்டேஜ்ல இன்னும் ஒரு லெவல் பிரேமை இன்னும் அதிகமாகுது. அதுக்கு பேரு ஸ்னேகா. அந்த ஸ்னேகம் பாத்தீங்கன்னா இதயம் அப்படி உருகும் கிருஷ்ணர். அந்த பிரேமை இருக்கும் பொழுது ஏராளமான கண்ணீரும் சாத்விக பாவங்களும் வந்து அப்ப வந்து வெளிப்படும். சரிங்களா? ஓகே. சோ அப்போ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து கொஞ்ச நேரம் பாக்குறதால அவங்க வந்து திருப்தி அடைய மாட்டாங்க. தேவையில்லாம வந்து அவங்க வந்து கிருஷ்ணரை காப்பாத்துறதுக்கு உண்டான அத்தனை அவங்களுக்கு அந்த என்ன இருக்கு திறன் இருந்தாலுமே வந்து கிருஷ்ணருக்காக பயப்படுவாங்க. சோ இதெல்லாம் வந்து வாத்சல்ய ரசத்துல வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்ப மாதுரியா ரசத்துல வந்து பார்க்கணும்னா ஸ்னேகா வந்து 3ஆ பிரிக்கிறாங்க மாதுரிய ரசத்துல. ஒண்ணு வந்து ஆஹ் கிருஷ்ணரை வந்து நேரடியாக வந்து சந்திக்கும் போது இதயம் வந்து உருகியது அப்படின்னா அது லோ கிரேடு. கிருஷ்ணரை வந்து ஜஸ்ட் தூரத்துல இருந்து பார்க்கும் போதே மனது உருகியது இதயம் உருகியதுன்னா அது மீடியம் கிரேடு. கிருஷ்ணருடைய நாமத்தை ஜஸ்ட் அப்படி ஒரு அதுவும் ஆஃப் லெவல் கேட்டாலே ராதாராணியோட இதயம் வருது, அது வந்து கிரேட் ஹை கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்னேகமே பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து என்ன பண்றாங்க, 2ஆ பிரிக்கிறாரு. நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் நீங்க எடுத்தீங்கனாலும் ஒரு டாபிக் அதுல நான் செலக்டடா சில நமக்கு சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்க்கு தேவை அப்படின்றது மாத்திரம் சில டிவிஷன்ஸ் மாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்னேகல வந்து பாத்தீங்கன்னா கிருத்த ஸ்னேகம் மது ஸ்நேகம்னு ஒரு 2 பிரிவு இருக்கு. இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் வந்து இது ரொம்ப கீனா வந்து கவனிங்க. கிருத்த ஸ்னேகம் மது ஸ்னேகம்னு இருக்கு. கிருத்த ஸ்னேகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து என்னன்னா வந்து ஜீனா நெய், ஓகேவா. மது ஸ்னேகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹனி. ஓகே, மது ஸ்னேகம்ங்கிறது ஹனி, கிருத்த ஸ்னேகம்ங்கிறது வந்து கிருத்த ஸ்னேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கிருத்த ஸ்னேகம் யார்கிட்ட இருக்கோ இது நம்ம பாக்குறது வந்து மாதுரிய ரசத்துல. மாதுரிய ரசத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற இந்த கோபிகள்ல யாருக்கெல்லாம் கிருத்த ஸ்னேகம் இருக்குன்னா அவர்கள் வந்து அந்த ஸ்னேகம்னா எப்படின்னா அது வந்து ராகானுக பாதை தான். பட் ஸ்டில் ராகானுக பாதையிலையும் அவர்களுக்கு வந்து இந்த கிருத்த ஸ்னேகம்ங்கிறது கிருஷ்ணருக்கு மேல் மரியாதை இருக்கும். ஓகே, சோ மரியாதை இருக்கும் இந்த இடத்துல. வித் ரெஸ்பெக்டோட அந்த ஸ்னேகம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கிருத்த ஸ்னேகம் அப்படின்னு. சோ மரியாதை அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரியாதை இல்ல அப்படின்னா என்ன போன வகுப்பே பார்த்தோம். இன்சல்ட் பண்றதோ அவமானப்படுத்துறதோ குறைவாக நினைக்கிறதோ தரக்குறைவா நினைக்கிறதோ எல்லாம் கிடையாது. அந்த அந்த என்ன சொல்றது உரிமை அதிகமாக இருக்கும் பொழுது பிரேமை அதிகமாக இருக்கும் பொழுது அப்பொழுது வந்து அந்த நேரத்துல வந்து என்ன ஆகும்னா இப்ப ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை வந்து மரியாதை கொடுத்து கூப்பிட மாட்டான் இல்லையா. அவளுக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தை வந்து தன்னுடைய அவனை அடிப்பதற்காக இருக்கட்டும் திட்டுவதாக இருக்கட்டும் அந்த உரிமையை எடுத்துப்பான் அந்த இடத்துல. ஓகே, அதனால அந்த இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னும் போது அது வந்து தரக்குறைவா நினைக்கிறதோ அலட்சியப்படுத்துறதோ அவமானப்படுத்துறதோ கிடையாது. சோ அந்த பிரேமையால வந்து அந்த மரியாதை வந்து இல்லாமல் இருக்கிறது. ஓகே, சோ இந்த மது ஸ்னேகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மரியாதை வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருத்த ஸ்னேகம் அந்த குரூப்ல வர்றது வந்து சந்திராவலி குரூப். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி நம்ம வகுப்புல வந்து பார்த்திருக்கோம். கோபிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா 4 குழுக்கள் இருப்பாங்க. ஒண்ணு வந்து என்ன சொல்றதுன்னா சுஹ்ருத் பக்ஷா, விபக்ஷா, அப்புறமா வந்து தட்டஸ்தா அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. ஓகே, தட்டஸ்தங்கிறது வந்து நியூட்ரல். ஓகே, அதுக்கப்புறமா வந்து சுஹ்ருத் பக்ஷா அப்படின்றது வந்து நண்பர்கள். சுஹ்ருத்னா நண்பர்கள், ஃப்ரெண்ட்லி குரூப். விபக்ஷ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிர் குரூப், எதிர்த்த எனிமி குரூப்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, எதிரிகள் வந்து குழு, எதிரிகளுடைய அவர்களுடைய குரூப். ஸ்வபக்ஷ அப்படிங்கிறது வந்து ராதரணியோடைய குரூப். சரிங்களா, இதுல வந்து சந்திராவளி அவங்க பாத்தீங்கன்னா அந்த சக்கி வந்து பாத்தீங்கன்னா கோபி அவர்களுடைய அந்த ஸ்னேகமானது கிருத ஸ்னேகம் என்று அழைக்கப்படுகிறது. சோ சந்திராவளி கிருஷ்ணரோடு அந்த பிரேமையை வந்து செலுத்தும் பொழுது ஒரு ஒரு மரியாதை வந்து கலந்திருக்கும் அந்த பிரேமையில. ஆனா
மது ஸ்நேகத்துல ராதாராணி பாத்தீங்கன்னா இதுல வந்து சக்காஸ்லயும் பாத்தீங்கன்னா சுபலா இவர்களுக்கு வந்து சக்கால வந்து சுபலா கூட பாத்தீங்கன்னா பிகாஸ் ஏன்னா ஃப்ரெண்டா தானே ட்ரீட் பண்றாரு. சுபலா வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு, ஈவன் ஃப்ரெண்ட் ஐ திங்க் நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்லயுமே பாத்தீங்கன்னா சக்கிய ரசம்லயே உங்களுக்கு வந்து சக்கிய ரசத்துல வந்து பக்தி ரசாமிருத ரூப கோஸ்வாமி என்ன கொடுக்குறாருன்னா, சிட்டில இருக்கிற ஃப்ரெண்டு சகாஸ் அண்ட் பிருந்தாவனத்துல இருக்கிற சகாஸ், அது சிட்டி அண்ட் வில்லேஜ்ல இருக்கிற சகாஸ், புரியுதுங்களா? சிட்டில இருக்கிற சகாஸ்ல அந்த குரூப்ல யாரு வருவாங்கன்னா அர்ஜுன், பீமன், பஞ்சபாண்டவஸ் அவங்க அந்த இதுல வருவாங்க. அந்த அந்த ஏரியால இருக்கிற அந்த அவர்கள் எல்லாம் சிட்டில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா வருவாங்க, சகாசா வராங்க. ரிஜவாசிஸ்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்களும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல வருவாங்க, சகாஸ் வருவாங்க. பட் இவங்க 2 பேர்ல பிரஜவாசிகள் அந்த சகாஸ் வந்து கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பிரஜவாசிகளுடைய சக்காலையுமே வந்து 4 பிரிக்கிறார். ஓகேங்களா? சுஹ்ருத் சக்கா, அப்புறம் பிரிய சக்கா, அப்புறம் பிரிய நர்ம சக்கா. சோ இந்த மாதிரி நிறைய வந்து கிரடேஷன்ஸ் இருக்கு. அவரவர்களுடைய பிரேமையின் அளவு பிளஸ் நெருக்கத்தின் அளவு இதை பொறுத்து. சரிங்களா? ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா மது ஸ்நேகத்துல ராதாராணி குரூப் அவர்களுக்கு வந்து என்ன இருக்கா அந்த அளவுக்கு மரியாதை இருக்காது. ஈவன் வந்து சக்கிய ரசத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சுபலாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன இருக்கும், அவருடைய பிரேமையின் அளவு அதிகம் இருக்கிறதால வந்து அவர்கள் வந்து அந்த அளவுக்கு மரியாதை வந்து இருக்காது. ஓகே. ஆனா இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த மது ஸ்நேகம்ல ராதாராணி ஹாஸ் ஸ்லைட்லி மோர், அதாவது சுபலா கிருஷ்ணர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த மரியாதை அந்த அளவு விட ராதாராணி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா அதிகமா வந்து சுபலா விட கொஞ்சம் ஸ்லைட்டா கொஞ்சம் அந்த ரெஸ்பெக்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களா, ஸ்லைட்டா அதிகம். ஓகேங்களா? அதிகமே பட் சந்திராவளி சக்கி இது வந்து கம்ப்ளீட் வித் ரெஸ்பெக்ட். அந்த கிருத்த ஸ்நேகம், இது மது ஸ்நேகம் வந்து நோ ரெஸ்பெக்ட் அட் ஆல். பிகாஸ் ஏன்னா பிரேமையான அளவுக்கும் உரிமை அதிகம். பட் வந்து ஸ்டில் தெர் இஸ் a slight pinch of respect than Subala Radharani has towards Krishna. சரிங்களா? ஓகே. சோ இந்த மது ஸ்நேகத்துக்கும் கிருத்த ஸ்நேகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மது ஸ்நேகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த சகிகள்லாம் கிருஷ்ணர் என்னுடையவர் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கிருத்த ஸ்நேகத்துல இருக்கிற கோபிகள் எல்லாம் அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் கிருஷ்ணருக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். கிருத்த ஸ்நேகம் அண்ட் மது ஸ்நேகம். ஏன் இது ரெண்டுத்தையும் இப்ப இந்த டிவிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு பின்னால வரப்போகின்ற ஹை லெவல் ஸ்டேஜஸ் பிரேமியோட இந்த ஸ்டேஜஸ்ல எல்லாம் நமக்கு வந்து இதை கண்டினியூ ஆகும் அப்படியே. ஸோ அதனால நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ ஸ்னேகால 3 டிவிஷன் பார்த்தோம். லோ, மீடியம், ஹைன்னு சொல்லி நேரடியாக சந்திக்கும் பொழுது, தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுதே, அதுக்கப்புறம் நாமத்தை கேட்கும் பொழுதே அது பார்த்தோம். அது இல்லாம கிருத்த ஸ்நேகம் மது ஸ்நேகம் பார்த்துட்டோம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போலாம். அடுத்து வந்து ராக. ஓகே. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேகா முழுதும் ஆசையால் நிறைந்திருந்தால் அது ராக எனப்படும். ஓகே. ராக வெளிப்படும் பொழுது ஒரு கணம் கிருஷ்ணரை விட்டு பிரிந்தாலும் பொறுத்து கொள்ள முடியாது. சோ இப்ப நம்ம இப்ப பாருங்க, இந்த ஸ்டேட் தான் இப்ப நம்ம பாக்குற இந்த ஸ்லோகம். என்ன பாக்குறோம்? யுகாயுதம் நிமிக்ஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்தா விரகணமே. அவங்களால அந்த செப்பரேஷனை வந்து பொறுத்துக்க இன்டாலரபிள் அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து ராகா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டேஜோட ஹை லெவல் வந்து இப்ப பிரணயா வந்து ஸ்னேகா அதிகமானா, அப்புறம் பிரணய அதிகமானா, அப்படியே ராகம் வந்து அதிகமானா அனுராகம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த பிரேமையோட அளவானது அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு லெவல்லையும் என்ன எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஓகே. சோ ஸ்னேகா அப்படிங்கிற அந்த இதுல வந்து அந்த நிலையில் கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஆசை கிருஷ்ணரின் மேல். சரிங்களா? அது அந்த லெவலுக்கு பேர் தான் வந்து ராகா அப்படின்னு சொல்லப்போம். இந்த ராகம் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் வந்து இந்த பிரணயா ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, பிரணயா ஸ்டேஜ் வந்து பிரணயாவோட ஹையஸ்ட் ஸ்டேஜ் தான்
இந்த ராகம் அந்த நிலை. இந்த நிலைய வந்து நிறைய பேரால ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ராகாங்கிற ஸ்டேஜ்ல. இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலா வந்து சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், தாசிய பாவம் இவங்கெல்லாம் பிரேமையோடைய எந்தெந்த லெவல வரைக்கும் அவங்களால ரீச் பண்ண முடியும்ன்றதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் பிரேமா பார்த்துடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்தாய் பாவத்துல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல யார் யாரு என்னென்ன லெவல் வரைக்கும் போக முடியும் அப்படின்றதையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ ராகா அப்படிங்கிற அந்த ஸ்டேட் பார்ப்போம். ஸோ ராகானா என்ன? கம்ப்ளீட் ஃபுல் லவ். அதுதான் கிருஷ்ணருக்கு மேல அந்த ஸ்னேகா வந்து ஸ்னேகாங்கிற அந்த லெவல வந்து கம்ப்ளீட்டா ஃபில்ட் அப் வித் டிசைர் டுவர்ட்ஸ் கிருஷ்ணா அப்படின்னா அது ராகம். ஸோ இந்த ஸ்டேட்ல ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சா பொறுத்துக்கவே அவங்களால முடியாது. ஆனா கிருஷ்ணரை சந்திப்பதில் மிகப்பெரிய துக்கம் மகிழ்ச்சியாக மாறும், பிரிதலில் இது எதிர்மாறாக உள்ளது. இது வந்து பார்ப்போம். ஓகேங்களா? என்னன்னா எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகா அப்படிங்கிற அந்த நிலையில கிருஷ்ணருக்காக தன் உயிரை விடுவதற்கும் தயாராக இருப்பார்கள். ஓகே, புரியுதுங்களா? பிரேமையோடைய லெவல். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த டிவோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்காக தன் உயிரையே கொடுக்கறதுக்கு வந்து தயாரா இருப்பாங்க. தட் லெவல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லெவலையும் நீங்க வந்து என்னன்னா ஸ்னேகானா ஹார்ட் மெல்டிங், ஓகே, கிருத்த ஸ்னேகா மத்த ஸ்னேகா ஞாபகம் வச்சுக்கோங்க. மான்னா பொய் கோபம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரணயான்னா நெருக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேமை அப்படின்னா ரொம்ப உரிமை எடுப்பது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்னதா என்ன சொல்றது உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த ராக அப்படின்னா இதை வந்து ஏன்னா பிகாஸ் நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம் இல்லையா ஒன்னொரு டாபிக்லயும், அதுல மெயின் ஹைலைட்டட் திங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ராக அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல கிருஷ்ணருடைய பிளஷருக்காக அவர்கள் உயிரை விடுவதற்கும் தயாராக இருப்பார். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குருக்ஷேத்திர போர்ல அஸ்வத்தாமன் வந்து கிருஷ்ணருக்கு மேல அம்பு எழுதுறான். கிருஷ்ணர் பார்த்து சரியா உட்கார்ந்துட்டு இருக்காரு, பின்னால அர்ஜுனர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. டைரக்டா அஸ்வத்தாமனுடைய எய்ம் யார வந்து எய்ம் பண்றான்னா கிருஷ்ணரை வந்து கொல்ல வேண்டும். அவனுடைய டார்கெட் வந்து கிருஷ்ணரை அட்டாக் பண்ணணும்ன்றதுதான். அப்படி அனுப்பும் பொழுது அதுதான் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வந்து கிரேட் இல்லையா ஆர்ச்சரி. அந்த அந்த அம்பு விடுவதில்ல, அஸ்திரங்களை விடுவதில்ல வந்து அவ்வளோ டேலண்டட் இல்லையா. சோ ஒரு மந்திரம் சொல்லி ஒரு அம்பு விட்டா அது வந்து பல அம்புகளாக வந்து என்ன பண்ணும், பிரிந்து வந்து அப்படியே நேரம் நம்மளுடைய உடலை வந்து தாக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி அஸ்வத்தாமன் ஒரு அம்பு எழுதிடுறான். அது அத்தனையும் வந்து அப்படியே கிருஷ்ணரை தாக்க போது தெரிஞ்சுடுது அர்ஜுன். அப்படியே பின்னால உட்கார்ந்துட்டு இருந்த அர்ஜுன் வந்து அப்படி ஜம்ப் பண்ணி எழுந்து வந்து அப்படியே கிருஷ்ணருக்கு முன்னால நின்று அத்தனை அஸ்திரங்களையும் அப்படியே தன்னுடைய நெஞ்சு மேல தாங்கிக்கிறார் அர்ஜுனர். இவ்வளவு அன்பு இருக்கணும் இல்லையா. இது வந்து சக்கிய பாவத்துல நம்ம பல எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறோம். சில எக்ஸாம்பிள் சக்கிய பாவத்துல பார்ப்போம், சில எக்ஸாம்பிள்ஸ் மாதுரிய பாவத்துல பார்ப்போம், சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து தாசிய பாவத்துல, சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து வாத்சல்ய பாவத்துல வந்து பாக்குறோம். சோ இது வந்து சக்கிய பாவத்துல. சோ அர்ஜுன் வந்து அப்படியே வந்து தாங்கிட்டாரா அந்த அந்த அஸ்திரங்கள் எல்லாம். அது எப்படி இருந்ததுன்னா பாருங்க, அவ்வளவு அம்புகளை வந்து நம்மளுடைய இதய நெஞ்சில வந்து குத்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? வேதனை தானே, துக்கம் தானே, கவலை சோகம் தானே. ஆனா அர்ஜுனனுக்கு வந்து அது அத்தனையும் பூமாரி பொழிவது போல இருந்துதான் அந்த அஸ்திரங்கள் எல்லாம். அதனால அப்படியே வந்து பூ அப்படியே வந்து கொட்டினா எப்படி இருக்கும், பூ மாறி பொழிதால் எப்படி இருக்கும். சோ அந்த துக்கம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. புரியுதுங்களா? இந்த ராகா அந்த நிலையில. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மாதுரியா பாவத்துக்கு. என்னன்னா ராதாராணி கிருஷ்ணரை சந்திப்பதற்காக ஓடுறாங்க. மதிய நேரம் அப்படியே வந்து சூரியன் வந்து அப்படியே சுட்டெரிக்கிறார். கோவர்தன மலை கிட்ட வந்து அந்த பக்கம் அந்த நேரத்துல வந்து கிருஷ்ணரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மலை மேல அப்படியே ஏறி ஓடுறாங்க. அப்படியே அந்த மலை வந்து பாத்தீங்கன்னா அப்படி எப்படி இருக்குன்னா அப்படியே ஷார்ப்பா இருக்கு. அப்படியே குத்திட்டு நிக்குது ஒரு கல்லும் அந்த பாறையும் ஷார்ப் எட்ஜ். அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து அப்படியே கத்தி முன்ன மாதிரி இருக்கு.
சோ சுட்டெரிக்கின்ற வெயில், கத்தி முனை மாதிரி அவ்வளவு ஷார்ப்பா இருக்கிற அந்த பாறை, அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராதாராணியுடைய தேகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இளம் தளிர் போல அவ்வளவு சாஃப்டா இருக்கும். சோ அந்த பாதத்தை அந்த சூடா அந்த வெயில்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வெயில்ல பிருந்தாவனத்துல நீங்க பறிக்கிற மாதிரிலாம் பண்ணி பாருங்க வெயில் காலத்துல. சான்ஸே இல்லை. நம்மளால வந்து பேர் ஃபுட்டோட நீங்க வந்து பரிக்கிரமா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரம் தான் நம்மளால வந்து நம்ம அந்த காலில் வந்து வெறும் காலோட போக முடியும். அதுக்கப்புறம் அது எங்கேயாவது நேல் கிடைக்காதான்னு கொஞ்ச நேரம் அப்படி ரெஸ்ட் எடுப்போம், மறுபடியும் ஓடுவோம். இப்படிதான் பரிக்கிரமா பண்ணுவாங்க பக்தர்கள். ஆனா ராதாராணி அந்த கொளுத்துற வெயில்ல அந்த வந்து அந்த கடினமா இருக்கிற அந்த பாறையில அந்த கத்தி முனை மாதிரி இருக்க ஷார்ப்பா இருக்கிற அந்த எட்ஜஸோட இருக்கிற அந்த கற்கள் மேல வந்து, அதுவும் இந்த ஸ்லோப்பா இருக்கு இந்த மவுண்டன், இப்படி ஓடுறாங்க. கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ணரை சந்திக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணரை பார்த்த உடனே, அதான் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த தூரம் அப்படி கிருஷ்ணரை பார்த்த உடனே அந்த துக்கம் அனைத்தும் நமக்குதான் அதெல்லாம் துக்கம். ராதாராணிக்கு அந்த மூட்லாம் கிடையாது. கிருஷ்ணரை எப்படியாவது பார்க்கணும். பிகாஸ் ஏன்னா ஃபுல் அந்த ஸ்நேகம் அவர்களுக்கு கிருஷ்ணர் மேல இருக்கிற அந்த பிரேமை வந்து இது எல்லாத்தையும் வந்து மைண்டுக்குள்ளேயே போல ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. எப்படியாவது கிருஷ்ணரை பார்க்கணும் சந்திக்க. சோ அந்த துக்கமும் என்ன ஆகுதுன்னா மகிழ்ச்சியாக மாறுகிறது. அவ்வளவு பிளிஸ் வந்து அனுபவிக்கிறாங்களா ராதா. சோ அந்த அப்படி ஏறி போகும்போது அந்த கிருஷ்ணரை பார்த்த உடனே இத்தனைக்கு மேபி அப்படியே அந்த குடி கால் எல்லாம் அப்படி என்ன இருக்கும், அப்படியே செவந்து போய் மேபி ரத்தம் கூட வழியும். ஆனா அந்த கிருஷ்ணரை பார்த்த உடனே அந்த வலி அனைத்தும் பறந்து போய் அப்படி மகிழ்ச்சி, பிளஸ் ஆனந்தம். சரிங்களா? இதுதான். சோ கிருஷ்ணரை பார்த்தவுடன் துக்கம் வந்து மகிழ்ச்சியாக மாறும். அது அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? சோ கிருஷ்ணர் கூட இருக்கிறாங்க, அப்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் பிரியார் பிரிய போகிறோம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த துக்கமும் அது மகிழ்ச்சியும் வந்து துக்கமா மாறும். ஹாப்பியா இருக்காங்க கிருஷ்ணரோட இருக்கும்போது மகிழ்ச்சி, ஆனா பிரிய போகிறான் போது மகிழ்ச்சியும் துக்கமாக மாறும். சோ ரெண்டு ஆப்போசிட் ஸ்டேட். ஓகே, கிருஷ்ணரை அணுகும் பொழுது சஃபரிங் வந்து ஹாப்பினஸ் ஆகும். கிருஷ்ணர் பிரியும் போது சஃபரிங் ஆகும். இதுதான் வந்து ராக அப்படிங்கிற அந்த நிலையில ஏற்படுகின்ற அந்த பிரேமையுடைய வெளிப்பாடு. சரிங்களா? இந்த ராக அப்படிங்கிற நிலைக்கு வந்து இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல உள்ள பிரிவுகள் வந்து ரூப கோஸ்வாமி கொடுக்கிறார். ராக அப்படிங்கிறதே வந்து நீலிமா ரத்திமான்னு பிரிக்கிறாரு. அந்த நீலிமா வந்து மறுபடியும் அந்த ஒரு பக்கம் மறுபடியும் 2 டிவிஷனா பிரிக்கிறாரு. நீலி ஷியாமான்னு, ரத்திமா அவர் 2 பக்கம் பிரிக்கிறாரு. சோ இந்த மாதிரி அது வந்து குசும்பா மஞ்சிஷ்டா அப்படின்னு பிரிக்கிறார். இந்த மாதிரி பலவித பிரிவுகள் உள்ளுக்குள்ள வந்து பல டெக்னிக்கலா வந்து பல வார்த்தைகளோட அவர் பல பிரிவுகள் வந்து கொடுக்கிறாரு. இந்த ராகம், இந்த அன்பு நிலையை பொறுத்து. சோ இந்த ராகத்துல வந்து இன்னொரு என்ன சொல்றது, ராதாராணியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு பாஸ்ட் டைம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிருஷ்ண பௌர்ணமாசி ராதாராணியுடைய பிரேமையை வந்து சோதிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ராதாராணிக்கு கிருஷ்ணருக்கு மேல வந்து அந்த பிரேமை இருக்கிறதா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்றாங்க. இது வந்து பூர்வராக நிலையில ஏற்படுற பூர்வராகம் அப்பொழுது நடந்த ஒரு பாஸ்ட் டைம். பூர்வராகம்னா அதுக்கு முன்னால வரைக்கும் ராதாராணி கிருஷ்ணரை சந்திச்சது கிடையாது, இது வரைக்கும் பார்த்தது கிடையாது கிருஷ்ணரை. சரிங்களா? அந்த லீலை அப்போ லீலைன்னா அந்த என்ன சொல்றது, இந்த பௌம லீலையில. சோ அப்போ ஆனா ராதாராணிக்கு கிருஷ்ணருக்கு மேல அவ்வளவு அலாதி பிரியம். ஓகே, ராதாராணிக்கு கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பௌர்ணமாசி என்ன சொல்றாங்க, ராதாராணி கிட்ட, அம்மா நீ கிருஷ்ணரை வந்து மறந்துடு. கிருஷ்ணரை கண்டிப்பா உன்னால வந்து அட்டைன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி பௌர்ணமாசி வந்து சொல்றாங்க. ராதாராணியால அந்த வார்த்தையை வந்து தாங்கவே முடியல. பௌர்ணமாசி சொன்ன உடனே, உன்னால கிருஷ்ணரை வந்து அட்டைன் பண்றது கஷ்டம், உன்னால கிருஷ்ணர் உனக்கு கிடைக்க மாட்டார், நீ ஏன் வந்து வீணா வந்து கிருஷ்ணருக்கு மேல இவ்வளோ அன்பு வச்சுட்டு நீ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, உன்னால வந்து உனக்கு கிருஷ்ணர் கிடைக்கிறதே ரொம்ப வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன அடுத்த செகண்ட் அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, உயிரை வச்சுட்டு இருக்கணும்னே முடியல அவங்களால வந்து.
கேட்ட அடுத்த செகண்ட் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, பௌர்ணமாசி கிட்ட சொல்றாங்க, ஓகே நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க வந்து ஒரு தபஸ்வி. பௌர்ணமாசி வந்து ஒரு தபஸ்வி. யோகமாயா தான் வந்து பௌர்ணமாசியா வராங்க, சரிங்களா? சோ பௌர்ணமாசி கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு தபஸ்வி, பல தவம் பண்ணி நீங்க யாரையாவது தவம் பண்ணிருக்கீங்க, தவம் பண்ணி ஒரு மிக சிறந்த ஒரு உத்தம நிலையில இருக்கீங்க. நீங்க நீங்க யாராவது ஆசீர்வதிச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். அதனால நீங்க எனக்கு ஒரு பிளஸிங் கொடுங்க, ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஒரு வரம் கொடுங்க. உடனே பௌர்ணமாசி சொல்றாங்க, என்ன வரம் வேணும், நீ நீண்ட நாள் இருக்கணும், ஓகே அப்படின்றத நான் வந்து உனக்கு வந்து வரமா கொடுக்குறேன், அதுதானே உனக்கு வரம், வரமா வேணும் அப்படின்னும் போது, அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராதாராணி என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம், பிகாஸ் ஏன்னா நீண்ட நாள் இருப்ப நீங்க வரம் கொடுத்துட்டீங்க, பட் நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன், இறக்க போறேன், இந்த க்ஷணம் நான் வந்து இறக்க போறேன், இறந்து நான் வந்து ஒரு வண்டா மாற போறேன்றாங்க. பிகாஸ் ஏன்னா நான் ஒரு ஹியூமனா இருந்தா தானே கிருஷ்ணரை அடைய முடியாதுன்னு சொல்றீங்க, பரவாயில்ல நான் வந்து ஒரு வண்டா மாறிடுறேன். வண்டா மாறி கிருஷ்ணர் மாலை போட்டு இருப்பாரு இல்லையா, அந்த மாலைய அந்த மாலையில வந்து சுத்தி அந்த வண்டு அப்படியே மொய்ச்சுட்டே இருக்கும் இல்லையா, மாலையை சுத்தி சுத்தி மொய்ச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து வண்டா மாறி அந்த மாலையே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே சுத்தி சுத்தி வருவதன் மூலமா கிருஷ்ணரை நான் வந்து அடைய முடியும் தானே அப்படின்ற. சோ அந்த கிருஷ்ணருடைய அந்த சுகந்தத்தை வந்து என்னால இன்டர்னலா எக்ஸ்டர்னலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன், அந்த தகுதி எனக்கு கிடைக்கணும்னு நீங்க எனக்கு பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன கேக்குறாங்கன்னா, பௌர்ணமாசி கிட்ட வந்து கேக்குறாங்க. பிகாஸ் ஏன்னா கிருஷ்ணரை ஒரு கணம் கூட அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, இல்ல அப்படிங்கிற வார்த்தை ராதாராணியால வந்து உன்னால அடைய முடியாதுங்கிற வார்த்தையை அவங்களால தாங்க முடியல ராதாராணி. சோ பெட்டர் நான் வந்து என்ன பண்றேன், இப்பவே இந்த க்ஷணம் நான் உயிரை விட்டுடுறேன், வண்டா மாறிடுறேன். அப்படியும் கிருஷ்ணரை விட்டு பிரியணும்ன்ற எண்ணம் கிடையாது, கிருஷ்ணர் கூட எப்படியாவது நெருக்கமா இருக்கிறதுக்கு என்ன ஃபார்ம் எடுக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து ராகா அப்படிங்கிற இந்த நிலை. ஓகே, சோ இப்ப இந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா, ராகாங்கிற நிலை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஸ்னேகா, மான, ராகா, இந்த 3 நிலை வந்து மேனிஃபெஸ்டிங் சந்திராவளி, ருக்மிணி, ஓகே, துவாரகையில இருக்கிற ராணிகள், இவர்களாலெல்லாம் இந்த லெவல் வரைக்கும் வர முடியும். ஓகே, சந்திராவளி கோபிஸ், அதாவது ராதாராணியோடைய விபக்ஷ குரூப் கோபிஸ், அவர்கள் சந்திராவளி சகி கோபி. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ருக்மிணி, அது துவாரகையில இருக்கிற ருக்மிணி தேவி, பிளஸ் துவாரகையில இருக்கிற மத்த ராணிகள் எல்லாம், இவர்கள் எல்லாம் இந்த ராகா அப்படிங்கிற அந்த லெவலுக்கு அவங்களால வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி உஜ்வல நீலாமணி டெக்ஸ்ட் 142 வந்து நமக்கு வந்து ரூப கோஸ்வாமி வந்து நமக்கு சொல்றார். ஓகே, இப்ப ராகா பார்த்தோமா, அடுத்த ஸ்டேஜ் வந்து அனுராகம், சரிங்களா? அனுராகம் நெக்ஸ்ட் ஸ்டெப். சோ இந்த அனுராகம் வந்து எப்படி, அதோடைய குணநலன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ ராகம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் ஆனது, அந்த நிலையில் ராகமானது பிரேமிக்கும் வஸ்துவை ஒவ்வொரு கணமும் புதியதாக உணரும் பொழுது அது எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் கூடிய அனுராகமாக மாறுகிறது. நெக்ஸ்ட் ஸ்டேட் அனுராகம். இந்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே ஆக்சுவலா எனக்கு தெரியல. பிகாஸ் ஏன்னா ரூப கோஸ்வாமி அப்படியே வந்து என்ன சொல்றது, அப்படியே வண்டியா அவ்வளோ விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காரு. அதுல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொஞ்சமா அதுல இருந்து ஒரே ஒரு அப்படியே கண்டென்ஸ் பண்ணி எசன்ஸா பக்தி வினோத தாக்குரார் நமக்கு வந்து சம்போதன பாஷ்யம்ல ஒரே ஒரு லைன் நமக்கு வந்து கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம இந்த ஒரு லைனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரூப கோஸ்வாமி வந்து கொடுத்திருக்காரு பாருங்க, அப்படியே ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளனேஷன், அதுக்குள்ள போய் அதுல இருந்து கொஞ்சம் விஷயங்களை வந்து நம்ம எடுத்துருக்கோம், சரிங்களா? ஓகே, சோ திஸ் அனுராகம், இந்த அனுராகம் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த ஸ்டேட்ல எப்படி இருக்கும்னா, எப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த பிரேமையை செலுத்துறாங்க இல்லையா, கிருஷ்ணர் வந்து எப்படி இருப்பாருன்னா எப்பவும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, எவர் ஃப்ரெஷ். அவர்களுடைய அந்த காதல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் பிரேமை வந்து எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எப்பவும் புதுசா இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ராதாராணி வந்து சொல்றாங்க, தன்னுடைய சக்கீஸ் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூரத்துல அப்படியே அப்படியே மாடு மேய்ச்சிட்டு கிருஷ்ணா வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. தூரத்துல அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு கிருஷ்ணர் ராதாராணி என்ன சொல்றாங்கன்னா, என்னால கிருஷ்ணருடைய திருமேனியில மொத்த திருமேனியில இருக்கிற ஒரு அங்கத்துடைய ஒரு டிராப்ப கூட என் கண்களால பருக முடியல அப்படின்றாங்க. புரியுதுங்களா? கண்டினியூஸா கிருஷ்ணர் ராதாராணி வந்து ஸ்பூர்த்தி மூலியமாகவும் கிருஷ்ணரை வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க நேரடியா சந்திக்கிறது மூலியமாவும் பார்த்துட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் அப்ப பார்க்கும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னால கிருஷ்ணருடைய வந்து மொத்த ஒரு திருமேனியில ஒரு ஒரு உறுப்புல இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு டிராப்ப கூட என்னால வந்து கண்களால வந்து ட்ரிங்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த அனுராகம் பிகாஸ் என்ன இது அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கிருஷ்ணருடைய ரூபம், கிருஷ்ணருடைய குணம், கிருஷ்ணருடைய அந்த இனிமை இதுக்கு முன்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க. அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல டேர்னலே அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் அவர்களுக்கு வந்து இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கும், இப்பதான் சந்திச்ச மாதிரி இருக்கும், இப்பதான் கிருஷ்ணரை பத்தி கேட்ட மாதிரி இருக்கும். சோ அது எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தட் ஸ்டேட் இஸ் அனுராகம். இல்லைன்னா இதுக்கு முன்னால நான் அனுபவிச்சதே கிடையாது. ராதாராணி ஒரு முறை கேட்பாங்க, யாரோ என் காதுல வந்து கிருஷ்ணான்ற அந்த நாமத்தை வந்து சொல்லிட்டாங்க. அந்த கிருஷ்ணான்ற நாமம் வந்து எனக்குள்ள போயிட்டு என்ன என்னமோ வந்து அது அப்படி நான் மந்திரிச்சு விட்ட மாதிரி என் வசத்துல நான் இல்லையே. யார் அந்த கிருஷ்ணா அப்படிங்கிற நபர்? லலிதா சக்திக்கு கோவம் தரும். பிகாஸ் ஏன்னா அப்பதான் அங்க இருந்து சந்திச்சுட்டு வந்திருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னால நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல, இப்பதான் பாக்குறேன், இப்பதான் பேசுறேன், இப்பதான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி எவ்வாறு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அனுராகம் அப்படிங்கிற ஸ்டேட். சோ இந்த ஸ்டேட்ல இருக்கிற பக்தர்களை வச்சுதான் இப்ப கிருஷ்ணர் வந்து பாகவதம் 9:468 என்ன சொல்றேன்னா, சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவஹம் மத் அந்யத்தேன ஜானந்தி நாஹம் தேப்யோ மனாகபி. ஃபேமஸ் ஸ்லோகம். அது என்ன சொல்றாரு? சாதவோ ஹிருதயம் மஹ்யம். இந்த ஸ்டேட்ல அவர்களுடைய மனசுக்குள்ள கிருஷ்ணரை தவிர வேற யாருமே கிடையாது. இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அவர்களுடைய இதயத்துல நான் மட்டும்தான் இருக்கேன், என் இதயத்துல அவங்க மட்டும்தான் இருக்காங்கன்றார். சோ அப்ப அந்த அனுராக நிலையில இருக்கிற பக்தர்களை பத்தி பேசுற மத் அந்நிய தேன ஜானந்தி. என்னை தவிர வேற எதை பத்தியும் அவங்களுக்கு யாருமே தெரியாது. என்னை பத்தி என்னை தவிர என் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர என்னை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எனக்கும் அவங்கள பத்தி அவங்களை தவிர வேற யாரையும் தெரியாது. 9:468. சோ இந்த ஸ்டேட்ல அந்த பக்தன் தன்னுடைய பிரேமையால முழுசுமா வந்து, அதாவது கிருஷ்ணரை வந்து வந்து என்ன பண்றாங்க, தன் வசப்படுத்திடுறாங்க. அப்ப கிருஷ்ணர் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த பக்தருடைய பிரேமைக்கு என்ன பண்ணிடுறாரு, கம்ப்ளீட் அது வந்து கண்ட்ரோல்டு பை த டிவோட். அவருடைய அன்பிற்கு வசப்பட்டுடுறாரு கிருஷ்ணர். சோ இந்த ஸ்டேட்ல என்ன ஆகும்னா, ராதாராணி அந்த ஸ்டேட்ல இருக்கிற அந்த பக்தர்கள், அனுராக நிலையில இருக்கிற பக்தர்கள் அனைவருக்குள்ளும் ஒரு, ஏன்னா பிகாஸ் அவங்களால அந்த பிரிவு வந்து கிருஷ்ணர் பிரிஞ்ச அந்த பிரிவு வந்து தாங்க முடியாதுல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க இதயத்துக்குள்ள வந்து கிருஷ்ணரை பார்ப்பாங்க. இது வந்து ஸ்பூர்த்தி. ஆனா பர்டிகுலரா இன் ஜென்ரலா ஸ்பூர்த்தி பாவா நிலையிலேயே வந்து அவங்க ஸ்பூர்த்தி பார்த்துடுறாங்க, கிருஷ்ணரை பார்த்துடுறாங்க. அப்ப அதுக்கும் இந்த இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து விஸ்பூர்த்தி அப்படிங்கிறது ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது. ஸ்பெஷலா அவங்களுடைய இதயத்துக்குள்ள கிருஷ்ணரை வந்து அவங்க பாத்துருங்க. அது வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு நேருக்கு நேரா கிருஷ்ணரை பாக்குற மாதிரி இருக்குமா? ஆக்சுவலா அங்க டைரக்டா இல்ல கிருஷ்ணர். பட் ஸ்டில் அவங்க இந்த நிலையில வந்து பக்கத்திலே கிருஷ்ணர் எதிர்க்கவே இருக்கிற மாதிரி அந்த விஸ்பூர்த்தி கிருஷ்ணரை வந்து அவங்க இருக்கிற மாதிரி உணர்வாங்க, இருப்பார் மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பேசுறது. அவர்கள் வந்து அந்த கிருஷ்ணர் அங்க இருக்கிறத வந்து அவங்க விஸ்பூர்த்தினா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். கிருஷ்ணர் வந்து அங்க அப்பியர் ஆகுறாரு அவங்களுக்கு. ஓகே. சோ இந்த ஸ்டேட்ல வந்து எப்படி வேணாலும் அவங்க வந்து கிருஷ்ணர் சம்பந்தப்பட்டு ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, ராதாராணி வந்து இந்த நிலையில அனுராகத்துல வந்து அனுராகம்ங்கிற அந்த பிரேமை நிலையில சக்கிகள் கிட்ட சொல்லுவாங்க, நான் இப்பொழுதே என்னுடைய
உயிரை மாய்த்து கொண்டு நான் வந்து ஃப்ளூட்டா மாறிடுறேன் அப்படின்றாங்க. ஒரு அக்ரணி பொருளாக மாறதுக்கு கூட தயாரா இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ராகா ஸ்டேஜ்ல வந்து அவங்க வண்டா மாறதுக்கு தயாரா இருந்தாங்களே. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஃப்ளூட்டா மாறிடுறேன். ஃப்ளூட் என்ன தவம் பண்ணுச்சுன்னே தெரியலையே, விலகாம கிருஷ்ணர் கூடவே இருக்கே அப்படின்ற அப்படி ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு ஏற்படும். சோ அனுராகம். ஓகே ஓகே. சோ இந்த அனுராகம் அடுத்து பார்க்கலாம். 9th பாயிண்ட். சோ அனுராகம் வெளிப்படும் போது காதலர்கள் ஒவ்வொருவரும் மற்றவரின் கட்டுப்பாட்டுகள் வருகின்றனர். இதெல்லாம் வந்து பக்தி வினோத தாக்குரர் சமோதன பாஷ்யம்ல வந்து அவர் கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம இந்த பிபிடி ஸ்லைட் இதுதான் நம்ம கொஞ்சம் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்ப பக்தி வினோத தாக்குரர் என்ன சொல்றாருன்னா, சோ 2 பேருமே ஒருத்தர் விஷயா ஆசிரியா 2 பேருமே, அதாவது அந்த காதலர்கள் ஒருத்தர் கட்டுப்பாட்டுல இன்னொருத்தர் வந்துடுறாங்க. இது பிரேம வைச்சித்யா எனப்படும் அப்படிங்கிற, அதுக்கு பேரு பிரேம வைச்சித்யா அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது பிரேமிப்பவரின் தொடர்புடைய உயிராக பிறக்க வேண்டும் என்ற ஆசை வளரும். ஓகே, அதுதான் பார்த்தோம் ஃப்ளூட். அவங்களுக்கு பிரேமிப்பவருடைய தொடர்புடைய உயிராக பிறக்கணும்ன்ற ஆசை வந்துடும் அவங்களுக்கு. நான் ஃப்ளூட் ஆயிடுறேன் அப்படிங்கிறாங்க. பிரிவின் போது கிருஷ்ணரின் அக வெளிப்பாடு ஏற்படுகிறது. அதுதான் இப்ப வந்து இந்த அக வெளிப்பாடுதான் வந்து ஸ்பூர்த்தி, விஸ்பூர்த்தி. விஸ்பூர்த்தினா இன்டர்னல் ரெவலேஷன் அர்த்தம். இன்டர்னல் ரெவலேஷன். கிருஷ்ணரை வந்து அவங்க அங்க பாத்துடுறாங்க, ஸ்பெஷலா அப்பியர் ஆகிறார் அந்த இடத்துல. அனுராகம். ஈவன் தோ அவர் அங்க செப்பரேட்டடா இருக்காங்க, பிரிஞ்சு இருக்காங்க, இருந்தாலும் அனுராக ஸ்டேஜ்ல அங்க அப்பியர் ஆகிறாரு. அவங்களுக்குள்ள இதயத்துக்குள்ள அங்க கிருஷ்ணர் வந்து இதயத்துக்குள்ள அவங்களுக்கு டைரக்டா வந்து அவங்க யங் கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, தட் இஸ் அனுராகா நிலை. ஓகே, அனுராகம் முடிஞ்செடுத்து. அடுத்து சோ இந்த அனுராகம் வந்து இதோடைய இன்னும் தீவிரம் அதிகரித்து ஆச்சரியத்துடன் கூடிய உன்மத்தம் பிடித்தவராக மாறுகிறார். இதற்கு மகாபாவம் என்று பெயர். அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதையே நம்மளால பாவவே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல. அப்புறம் பிரேமையாச்சு, அப்புறம் ஸ்னேகா, அப்புறம் மானா, அப்புறம் பிரணயா, அதுக்கப்புறம் ராகா, அதுக்கப்புறம் அனுராகா, அதுக்கப்புறம் இப்போ என்ன வந்திருக்கோம், மகாபாவம். சோ மகாபாவ ஸ்டேஜ். இது இன்னும் அனுராக இன்னும் முத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தீவிரம் அதிகரிச்சதுன்னா. அப்படிதானே யூஸ்வலா நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம், பைத்தியம் முத்தி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ தீவிரம் ஜென்ரலா ரொம்ப வந்து அழகா ஒரு செந்தமிழ்ல சொல்லணும்னா தீவிரம் அதிகரித்து, இங்கிலீஷ்ல சொன்னா இன்டென்சிட்டி அதிகரிக்கும் போது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இன்னும் அனுராகம் வந்து இன்னும் அடுத்த நிலை, அனுராகத்தின் ஹையஸ்ட் ஸ்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா மகாபாவம். ஓகே, சோ இந்த மகாபாவம் வந்து பாத்தீங்கன்னா துவாரகையில இருக்கிற ராணிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இது ரொம்ப ரேர் இந்த ஸ்டேட். அவங்க அவ்வளவுதான், நோ என்ட்ரி டு திஸ் ஸ்டேட். ஓகே, இதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம் என்ன ஸ்டேட் வரைக்கும், ராக நிலை வரைக்கும் இருக்காங்க. ஸ்னேக மான ராக இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சந்திராவலி, ருக்மிணி தேவி, துவாரகையுடைய ராணிகள், இவங்க எல்லாம் வந்துடுறாங்க, அப்படியே ராக வராங்க. ஆனா இந்த மகாபாக ஸ்டேட் வந்து யாருக்கெல்லாம் அந்த லெவலுக்கு யார் வர முடியாதுன்னா ருக்மிணி துவாரகையுடைய குவீன்ஸ். பிகாஸ் ஏன்னா அவர்களுக்குள்ள வந்து சிறிதளவு என்ன இருக்குன்னா 99.999% வந்து யார் வந்து என்னன்னா என்ஜாய் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குது. மைன்யூட்டா ஸ்லைட்டா அந்த என்ஜாய் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குமா, அதனால வந்து they won't come to this level. பட் பிரஜா கோபிகள் 100% pure, 100%, not even a trace. நான் அப்படிங்கிற நான் என்ஜாய் பண்ணணுங்கிற எண்ணம் ஜீரோங்க, அந்நிய அபிலாட்சிதா, கம்ப்ளீட் ஜீரோ. சோ அதனால மகாபாவம் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்க்கு வந்து பிரஜகோபிஸ் மாத்திரம்தான் அலவுடு. அவர்களால் தான் இந்த லெவலுக்கு வந்து வர முடியும். சரிங்களா. சோ இந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா. சோ இந்த ஸ்டேட்டை தான் இந்த பிரார்த்தனையில சைத்தன்ய மகாபிரபு பாடுகிறார். இப்ப புரியுதுங்களா, மறுபடியும் எப்படி வந்து கனெக்ட் ஆகுறோம்னு. இப்ப அந்த என்ன பாக்குறாரு, யுகாயுதம் நிமிக்ஷேனா சக்ஷுஷா பிராவரிஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்தா விரகேணமே அப்படிங்கிற பாருங்க. சோ
இந்த ஸ்டேட் தான் மகாபாவ ஸ்டேட் தான் இந்த இடத்துல அந்த நிலையில சொல்றாரு. இந்த மகாபாவ ஸ்டேஜ் இதோட நிறுத்தல ரூப கோஸ்வாமி. அகைன் இது ரெண்டா பிரிகிறது. ஓகே, ஒண்ணு இரண்டாக பிரிகிறது. ஓகே, நான் உங்களுக்கு இது ஓகே ஸ்லைடு காமிச்சா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸ்லைடு. ஸோ மகாபாவம் இதுக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைடு பண்ணிட்டேன். பிகாஸ் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து முக்கியம். பிகாஸ் இது ஒரு விதத்துல வந்து நமக்கு சைத்தன்யமாவுடைய பிரார்த்தனை, சிக்ஷாஷ்டகம் அது எப்படி ரிலேட் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னு நமக்கு தெரியும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி எந்த நிலையில இருக்கிறாங்க, ராதாராணியோடைய அல்டிமேட் க்ளோரி வந்து நமக்கு வந்து இதுல புரிய வரும். ஓகே, यदि गौराना হইতো তবে কি হইতো এ মনে দাঁড়িয়ে রাধা মহিমা প্রেমর সীমা জগত জানাতে यदि गौराना হইতো তবে কি হইতো মনে দাঁড়িয়ে காஸ். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய லெவல்ஸ் பாக்குறோம். இந்த லெவல் ராதாராணியோடைய பிரேமை அப்படின்னா அந்த ராதாராணியோடைய பிரேமை எந்த லெவல்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே மகாபிரபு வந்தார். கிருஷ்ணரே மகாபிரபு வந்தார்ல. சோ மகாபிரபு வரலன்னா எது கௌரானா ஹோய்த்தோ, கௌரங்க மகாபிரபு வரலனா ராதா மகிமா பிரேம ரசசீமா, ராதாராணியோடைய அந்த மகிமை, ராதாராணியோட பிரேமை வந்து ஜகத் ஜகத் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சே இருக்காது. எந்த அளவுக்கு ராதாராணியோடைய பிரேமை வந்து இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. மேபி நம்ம வந்து ருக்மிணி சத்யபாமாலாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. கிருஷ்ணா ருக்மிணி சத்யபாமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இஸ்கானுக்கு வராம இருந்தோம்னா, ஒரு சம்பிரதாயத்தோட கனெக்ட் ஆகாம இருந்தோம்னா, பிரபுபாதர் நமக்கு கிடைக்காம இருந்ததான்னா, ராதாராணி பத்தி நமக்கு தெரியாம இருந்திருக்கும் இல்லையா. மகாபிரபு வந்ததால நமக்கு ராதாராணியோட மகிமை தெரியுது. பிரபுபாத் வந்ததால அதை நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா. இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு ராதாராணியை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் இதை வச்சு நம்ம பிரபுபாதரை வச்சு பாருங்க. ஏதி பிரபுபாதோ தபேகி ஹொய்தோ ஜீவானே. சோ நம்ம குரு மகாராஜ் வந்து ஜெயபதாகா மகாராஜ் பிரபுபாதரை வச்சு அந்த பாடல் வந்து எழுதினார். சோ மகாபிரபு வரலன்னா ராதாராணியோடைய பிரேமையை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. ஓகே, சோ திஸ் இஸ் மகாபாவம். மகாபாவத்தை வந்து பார்க்கலாம். ரூட அதிரூட ரெண்டா பிரிக்கிறது. ஓகே, இந்த ரூடா அதிரூடா அதுக்கு முன்னால இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் ஏன்னா அது தெரிஞ்சாதான் நமக்கு அந்த ரூடா அதிரூடவே நம்ம வந்து பார்க்க முடியும். என்னன்னா இதுக்கு முன்னால நம்ம சாத்விக பாவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. நம்ம வகுப்புல இதை பார்த்திருக்கோம். அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். சாத்விக பாவங்கள் 8 விதமான சாத்விக பாவங்கள், அஷ்ட சாத்விக பாவங்கள். சோ இந்த அஷ்ட சாத்விக பாவங்கள்லயே வந்து நம்ம பல பிரிவுகள் வந்து நம்ம பார்த்தோம். அதுல நம்ம அந்த வகுப்பு அப்போ இந்த அஷ்ட சாத்விக பாவங்கள் ஏன்னா ஸ்வேதா ஸ்தம்பா, அதுக்கப்புறம் வந்து ரோமாஞ்சா, ஸ்வரபேதா, வேபதோ, வைவர்ணியா, ஸ்ரு, பிரளயா. இந்த அஷ்ட சாத்விக பாவங்கள் அதோடைய தீவிரத்தை பொறுத்து எந்த அளவுக்கு பிரேமையோ அந்த தீவிரத்தை பொறுத்து 8 சாத்விக பாவங்கள்ல அப்பப்போ 1 2 இல்ல 2 3 3 4 4 5 மொத்தமாவோ இந்த மாதிரி வெளிப்படுத்தப்படும். சரிங்களா. சோ அதுக்கு வந்து பேர் கொடுக்கிறாரு ரூப கோஸ்வாமி. இந்த சாத்விக பாவங்கள்ல சம்டைம்ஸ் வந்து ஒரே ஒரு சாத்விக பாவம் வெளிப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் பக்தி சாமிரத இந்த புத்தகம் வந்து நீங்க எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்காரு. சோ ஒரு சாத்விக பாவம் மட்டும் வெளிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் கொட்டுது அப்படின்னு வச்சுக்கோ. சோ அந்த ஒரு சாத்விக பாவம் வெளிப்பட்டுச்சுன்னா அதை ஓரளவுக்கு என்ன பண்ணிக்க முடியுமா, அந்த பக்தரால கன்சீல் பண்ணிக்க முடியும். கன்சீல் பண்ணிக்க முடியும்னா ஒளிச்சு வச்சுக்க முடியும். வெளிப்படுத்தாம ஒளிச்சு வச்சுக்கலாம். அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தூமா இத அப்படின்னு சொல்றாரு. தூமா இத ஒரு சாத்விக பாவம், அதையும் நம்ம கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம்.
2 சாத்விக பாவம் அட் ஒன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுல இருந்து தண்ணி வருது அவங்களுக்கு, உடல் வந்து அப்படியே நடுங்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 அட் அ டைம் வருது அப்படின்னா அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு கஷ்டமா, வேற வழி இல்ல, அது வெளியில எக்ஸிபிட் பண்ணி தான் ஆகணும். கண்ட்ரோல் பண்றது கஷ்டம், வெளியில தெரிஞ்சிடும். அந்த ஸ்டேட்டுக்கு பேர் வந்து ஜுவலிதா. ஜுவலிதா அப்படி பிரைட்டா, தூமாயித்தன்ற ஸ்மோக்கி அப்படிங்கிறாரு. தூமாயித்தா. நெக்ஸ்ட் ஜுவலிதா கொஞ்சம் அப்படி பிரைட்டா. அது வந்து 2 சாத்விக பாவம் அட் அ டைம் வரும். அதை வந்து கண்ட்ரோல் இது பண்ணிக்க முடியாது, ஹைட் பண்ணிக்க முடியாது, டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் அப்படின்றாரு. இன்னொரு ஸ்டேஜ் அது வந்து என்னன்னா 3 சாத்விக பாவம் இல்ல 5 சாத்விக பாவம் வெளிப்படும். உன்னால வந்து ஹைட் பண்ணிக்கவே முடியாது, அன்கன்சீல்டு, ஒளிச்சு வச்சுக்க முடியாது, வெளியில வந்துடும். அந்த ஸ்டேட்டுக்கு பேரு தீப்தா. தீப்தா இன்னும் கொஞ்சம் அப்படியே பிரைட்டா, இன்னும் கொஞ்சம் அப்படியே வெளிச்சம், அப்படியே பிரகாசம், தீப்தா அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஸ்டேட் போறாரு. இந்த ஸ்டேட்ல வந்து 5 இல்லைன்னா அதிகமான அளவுக்கு 5 ஆர் மோர் அட் ஒன்ஸ் அந்த சாத்விக பாவங்கள் வெளிப்படும். அதுக்கு பேர் வந்து உத்தீப்த அப்படின்னு சொல்றாரு. உத்தீப்த. அதுக்கப்புறம் சுதீப்த. பிகாஸ் ஏன் இதெல்லாம் சொல்றாங்க, ரூட அதிரூட வந்துன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இப்ப நம்ம ரூட அதிரூடக்குள்ளவே போக முடியும். சோ உத்தீப்த வந்து 5 ஆர் மோர், அதுக்கு அடுத்த லெவல் இருக்கு சுதீப்தன்னு. இந்த சுதீப்த அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டென்ஸ் உத்தீப்த ஸ்டேட் இன் மகாபாவ் 5 இல்ல 6 இல்ல மொத்தம் 8 சாத்விக பாவமும் வெளிப்படும். அது பேர் வந்து சுதீப்த. 5 ஆர் மோர் வெளிப்பட்ட அட்வான்ஸ் வந்து உதீப்த. உதீப்த சுதீப்த. 5 ஸ்டேட்ட ஃபர்ஸ்ட் தூமாயித, ஜுவலித, தீப்த, அப்புறமா வந்து உதீப்த, சுதீப்த. ஃபர்ஸ்ட் 1, அதுக்கப்புறம் 2 ஆர் 2 1 2, அதுக்கப்புறம் 3 ஆர் 5 ஆர் மோர், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 5 ஆர் 6 ஆர் ஃபுல். இதுதான் எக்ஸாம்பிள். வந்து பாத்தீங்கன்னா இதுல மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் பூரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. ஜெகநாத் பூரி உள்ள நுழையிறாரு, சன்னியாசலாம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜெகநாத் பூரிக்குள்ள நுழையிறாரு. அதத்தலால இருந்து உள்ள போறாரு. ஜெகநாதர் அப்படியே சந்நிதியில அப்படியே அந்த ஆல்டர்ல அப்படி பார்த்து அடுத்த செகண்ட் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த உடனே அங்க இருக்க அந்த பாண்டாஸ் எல்லாம் வந்து என்னடா நீ இந்த மாதிரி மயக்க போட்டு விழுந்துட்டேன்னு குச்சி வச்சு அடிக்க போறான். அப்போ அந்த இடத்துல இருந்து சர்வபௌம பட்டாச்சாரியார், அவர்தான் அந்த இன்சார்ஜ் டெம்பிளுக்கு, ஒன் ஆஃப் த, அவர் அந்த என்ன சொல்றது அந்த கோயிலுடைய இன்சார்ஜ், அவர் வராரு. சர்வபௌம பட்டாச்சார் பாக்குறாரு சைத்தன்ய மகாபிரபு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். ஜெகநாதரை பார்த்த உடனே அவர் புரிஞ்சுது. பிகாஸ் ஏன்னா அவர் ஒரு சிறந்த வேதாந்தி, வேதாந்தம் நல்லா படிச்சிருக்காரு, வேதாந்தம்லாம் அப்படியே கரைச்சு குடிச்சிருக்காரு. சர்வபௌம பட்டாச்சாரியார் பார்த்த உடனே அடிக்காத, ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா தெரிஞ்சிடுது அவருக்கு பிரேமையுடைய மிக உயர்ந்த ஒரு வெளிப்பாடு இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆளெல்லாம் வச்சு மகாபிரபு அப்படியே மயங்கியே இருக்காரு. அப்படியே கொண்டு வந்துடுறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு சர்வபௌம பட்டாச்சார். சுத்தமா அப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து உடல்ல வந்து உயிரே இல்லாத மாதிரி இருக்காரு. சர்வபௌம பட்டாச்சாரியர் என்ன பண்றாருன்னா நேரா போயிட்டு ஒரு சின்னதா ஒரு காட்டன் பஞ்சு வந்து அப்படியே திரிச்சு கொண்டு வந்து மகாபிரபுடைய அந்த மூக்கு கிட்ட அப்படியே கொண்டு வந்து அப்படியே வைக்கிறார். வச்சு அதை அப்படி இப்படி ஸ்லைட்டா அப்படியே அடிச்சான். ஓகே, ஸ்டில் அலைவ். இது வந்து பிரேமையுடைய மிக உயர்ந்த மகாபாவ நிலையோட வெளிப்பாடு. இன்டென்ஸ் உதிப்தா, அந்த சாத்விக பாவம் ரொம்ப தீவிரமான ஸ்டேட். இது வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சத்தாமிருத்தம்ல மத்திய லீலை 6th சாப்டர் 12th ஸ்லோகம்ல வந்து இந்த இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி இந்த ஹையஸ்ட் அந்த ஸ்டேட்டை வந்து அந்த வெளிப்படுத்தும் அந்த மகாபாவம்ங்கிற அந்த நிலையில. அது 2ஆ பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, ரூட அதிரூட. இப்ப வருவான் மறுபடியும் ரூட அதிரூட. இப்ப ரூட எடுத்துப்போம். இந்த ரூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூடங்கிற ஸ்டேட்ல அந்த சாத்விக பாவம் வந்து உதீப்த நிலை வரைக்கும் போகும். உதீப்தன்றது வந்து 5 இல்லைன்னா 6 சாத்விக பாவங்கள் வெளிப்படும் இந்த ரூட அப்படிங்கிற இந்த நிலை. இது வந்து மகாபாவத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ரூட அப்படின்றது. இந்த ரூடங்கிற ஸ்டேஜ்ல அந்த அனுபவங்கள்லாம் இருக்குல்ல, சாத்விக பாவங்கள் இப்படி பார்த்துட்டோம். அனுபவங்கள்ல 13 அனுபவங்கள் பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வகுப்புல ஆடல் பாடல், உடல் வந்து விரித்து கொள்வது, வாய் திறப்பது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா
கண்டினியூ அந்த யானை. ஓகே, சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். கொட்டா விடுவது, ஏப்பம் விடுவது, இன்னும் பல 13 அனுபவங்களை வந்து நம்ம பார்த்தோம். அதுல ரொம்ப இன்டாலரபிளா இருக்கும். இந்த செகண்ட் இந்த ரூடாங்கிற ஸ்டேஜ்ல வந்து அந்த பிரிவு, அந்த கல்பம், ஒரு கல்பம் கிருஷ்ணரை பிரிஞ்சா வந்து அந்த ஒரு க்ஷணம் வந்து ஒரு கல்பம் மாதிரி இருக்குமா அந்த பக்தர்களுக்கு. அதே மாதிரியே வந்து சந்திக்கும் பொழுதும் ஒரு கல்பம், சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்ல இருக்கும். அப்படியே பிரியும் போது ஒரு க்ஷணம் வந்து அவங்களுக்கு கல்பம் மாதிரி இருக்கும். ஆனா சந்திப்பின் போது ஒரு கல்பம் வந்து ஒரு க்ஷணம் போல இருக்குமா. ஏன்னா இதே எப்படி நீங்க எக்ஸாம்பிள் சொல்லலாம், பிரியும் போது புரிஞ்சு போது புரிஞ்சு எடுத்து சந்திக்கும் போது ஒரு கல்பம் வந்து ஒரு க்ஷணமா எப்படி ஆகும் அப்படின்னா, ராசலீலையில வந்து ஒரு கல்பம் அளவுக்கு நீண்டது. ஆனா அந்த கோபிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அவர்களுக்கு வந்து ஒரு க்ஷணம் போல இருந்தது. ஓகே, இதோ இந்த இந்த ஸ்டேட்ல ரூட அப்படிங்கிற ஸ்டேட்ல அந்த மயங்கி கீழே விடுறாங்க இல்லைங்களா. யூஸ்வலா ஒருத்தர் மயங்கி கீழே விழுந்தாங்கன்னா தன்னுடைய அந்த அவேர்னஸே இருக்காது. நான் என்ற அந்த அவேர்னஸே அவர்களுக்கு இருக்காது இல்லையா. பட் இந்த இடத்துல மயங்கி விழலனாலுமே அவங்களுக்கு தன்னுடைய தான் என்ற அந்த நிலையே, அந்த அவேர்னஸே இருக்காது. மயங்கியே விழவானா அவங்க அவங்க இந்த லெவலுக்கு போனாலே அவங்க நான் தான் தான் அப்படிங்கிற அந்த நிலையிலே அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க. திஸ் இஸ் இந்த ரூடாங்கிற ஸ்டேட். அந்த ஒரு க்ஷணம் வந்து அவர் கிருஷ்ணரை விட்டு பிரியும் போது ஒரு க்ஷணம் ஒரு கல்பமாகிறது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். கோபிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவரை வந்து கர்ஸ் பண்றாங்க, சபிக்கிறாங்க பிரம்மதேவரை. என்னப்பா இவரு ஒரு கிரியேட்டர், இவரு உடலை வந்து படைச்சாரு, படைச்சிட்டு எதுக்கு எனக்கு கண்ணுக்கு வந்து இந்த கண் இமைய வந்து ஏன் கொடுத்தாரு, ஐ லிட்டு. ஏன்னா அது அப்படி மூடி மூடி திறக்குது இல்லையா கண்ணு, அது ஐலிட் தானே மறைக்குது. அந்த ஒரு துளி, அது என்ன சொல்றது, ஒரு செகண்ட் கூட இல்ல. நீங்க பாகவதர்ல பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கும் கீழே இருக்கிற நிறைய ஆஹ் அளவுகள் வந்து கொடுத்திருக்காரு. திருடி யுகாயத்தே துவாம பஷ்யத்தா, திருடி அப்படின்ற இன்னும் அந்த ஒரு செகண்டுக்கும் கீழான ஒரு நிலை, நேரம், காலநிலை. அதை கூட அவங்களால கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியல, அதை கூட அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால பிரம்மதேவர் வந்து சபிக்கிறாங்களாம். ஸ்ரீமத் பாகவதம் 9.24.65 ஸ்லோகம். ஓகே, இதுதான் வந்து ரூட பாவம் இந்த ஸ்டேஜ். ஓகே, இந்த ரூட அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திராவளி கோபிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. சோ அவர்கள் வந்து இந்த லெவலாலதான் வர முடியும். அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்லயும் ஒரு அப்படியே அப்படியே எக்ஸிட் ஆகிட்டே வராங்க பாருங்க. இதுக்கு முன்னால மகாபாவம் ஸ்டேஜ்க்கு வந்து துவாரகால இருக்கிற ராணிகள் எல்லாம் வந்து அவங்களால அந்த லெவலுக்கு வர முடியாது. மகாபாவ லெவல், இந்த மகாபாவ லெவல்ல ரூட அதிரூட ரெண்டு பிரிச்சிங்கன்னா, ரூட மட்டும்தான் சந்திராவளி அந்த குரூப், அந்த கோபிஸால வர முடியும். அதிரூட அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்குள்ள அவங்களால வந்து வர முடியாது. ஓகே, சோ ரூட பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப அதிரூட பார்க்கலாம். அதிரூடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதிரூடா வந்து இந்த ஸ்டேட்ல வந்து இப்போ வந்து இந்த ரூட ஸ்டேட்லயே அனுபவம் வந்து இன்டாலரபிளா இருந்தது. அந்த அனுபவங்கள் எக்ஸலன்ட், கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு கிரேட்டர் எக்ஸலன்ஸ் வந்து அனுபவம் நிலை வந்து சென்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூட பாவம் தான் அதிரூட பாவம். அதாவது ரூட பாவத்தோடைய ஹையஸ்ட் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. அதிரூட ஒன்னொன்னு நம்ம அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கோம். நேஹாவோட ஹையஸ்ட் ஸ்டேட் வந்து பிரணயோட ஹையஸ்ட் ஸ்டேட் ராகாவோட ஹையஸ்ட் ஸ்டேட் அனுராகாவோட ஹையஸ்ட் ஸ்டேட் மகாபாவத்துல ரெண்டு பிரிவு ரூடாவோட ஹையஸ்ட் ஸ்டேட் தான் அதிரூடா. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா ஒரே சமயத்துல ஹாப்பினஸ் அண்ட் சஃபரிங் இரண்டுமே இன்கம்பேரபிள். நம்மளால வந்து இத வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு நிலை, அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்குமா யூனியன்லயோ செப்பரேஷன்லயோ. கிருஷ்ணரை சந்திக்கும் போதும் கிருஷ்ணரை விட்டு பிரியும் பொழுதும் அந்த ஹாப்பினஸும் அந்த சஃபரிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்கம்பேரபிள். நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது, அப்படி இருக்குமா அதிரூட பாவா. இதுக்கு எக்ஸலன்ஸ் வந்து, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்றார். இது வந்து உஜ்ஜல நீலாமணியில 171வது ஸ்லோகம். சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட என்ன சொல்றாருன்னா,
நீங்க அந்த ஹாப்பினஸ் அண்ட் சஃபரிங் ரெண்டு மலையா, அதாவது கிருஷ்ணரால் இந்த படைக்கப்பட்ட பிரபஞ்சங்கள், எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்குல்ல, இந்த கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்ட, இப்பொழுது படைக்கப்பட்ட, இதுக்கு முன்னால படைத்த, இனி வருங்காலத்தில் படைக்கப்படுகின்ற அந்த பிரபஞ்சங்கள், அத்தனை பிரபஞ்சங்கள்ல இருக்கிற மக்கள் அனைவரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா. ஈவன் வைகுண்ட லோகத்துல இருக்கிற அதையும் சேர்த்துக்கிறார். எல்லாத்தையும் இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் ஒரு பெரிய பெரிய மலையா கம்பேர் பண்ணீங்கன்னு, மலையா குமிச்சு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மலைகள் இந்த அதிரூட நிலையில அந்த அனுபவிக்கின்ற அந்த பக்தர்கள், அதாவது அதிரூட நிலையில அந்த கோபிகள் அனுபவிக்கின்ற அந்த ஹாப்பினஸ் அண்ட் சஃபரிங், கிருஷ்ணரை சந்திக்கும் போதும் பிரிவின் போதும் ஏற்படுகின்ற அந்த பிளிஸ், அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மலை ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அதோட ஒரு துளி கூட கம்பேர் பண்ண முடியாது. சொல்றது சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்றார். ஓகே, அதிரூட ஸ்டேட், கற்பனைக்கு எட்டாத ஒரு நிலை, அதிரூட பிரேம் பாவம். இந்த அதிரூட பாவம் அகைன் ரெண்டா பிரிக்கிறாரு, மோதனா மாதனா. பாருங்க அகைன் இதுல வராங்க பாருங்க. இந்த மோதனா அப்படிங்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா ராதாராணியோடைய பட்சத்தில் மட்டும், அவங்க குரூப்ல மட்டும்தான் இந்த லெவலுக்கு போக முடியும், மோதனாங்கிற ஸ்டேட். ஓகே, இந்த லெவல் அந்த லெவல்ல என்ன, இந்த அதிரூட ஸ்டேட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிரூட ஸ்டேட்ல இதுக்கு முன்னால ரூட ஸ்டேட்ல சாத்விக பாவம் உதீப்த லெவலுக்கு போச்சு. பட் மோதன ஸ்டேட்ல வந்து அந்த சாத்விக பாவம் வந்து சுதீப்த லெவலுக்கு போயிடும். ஆல் சாத்விக பாவம் எக்ஸ்ட்ரீம் உதீப்தா, வெயிட் பண்ணுங்க, இன்னும் சுதீப்தாக்கு வெயிட் போல, நம்ம எக்ஸ்ட்ரீம் உதீப்த லெவல், எக்ஸ்ட்ரீம் உதீப்த லெவலுக்கு போகும். இது ராதாராணியோடைய குரூப்ல மட்டும்தான் இந்த மோதனா அப்படின்னு அந்த அதிரூடத்துடைய பிரிவு. ஓகேங்களா? சோ இதுலதான் வந்து அந்த கிளாதினி சக்தி வந்து அல்டிமேட் ஆக்டிவிட்டி. கிளாதினி சக்தி தானே ராதாராணி. ஸோ அந்த சமயத்துல வந்து கிளாதினி சக்தி, பக்தி சக்தி மெயின் ஃபங்க்ஷன் வந்து, கிளாதினி சக்தியோட மெயின் ஃபங்க்ஷனே பக்தி. அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும், எக்ஸலண்ட் லெவல், அல்டிமேட் ஆக்டிவிட்டி அப்பதான் இந்த மோதனா அப்படிங்கிற ஸ்டேட். ஓகே, இதே இது ராதாராணி பட்சத்துல மட்டும் பார்த்தோமா, இதே வந்து பிரிவின் போது, பிரிவின் போது செப்பரேஷன் அப்போ இந்த மோதனாங்கிற ஸ்டேட் வந்து மோகனா அப்படின்னு ஆகும். எல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங் தான். பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து ராதாராணியோடைய குளோரிஸ் நம்ம வந்து கேட்கிறோம். பிளஸ் ரூப கோஸ்வாமி இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காரு, பக்தி வினோத் தாக்கூரார் மூலமா இதெல்லாம் நமக்கு வந்து வெளிப்படுது. பானசுவாமி மகாராஜ் இது ஆங்கிலத்துல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதால நம்மளால இதெல்லாம் நம்ம படிக்க முடியுது. பிளஸ் நம்மளுடைய சிக்ஷா குரு சித்தேஷாம் பிரபு சொன்னதால நம்ம இந்த வகுப்பை வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். சோ மோகனா அப்படிங்கிற பிரிவின் போது செப்பரேஷன், இது வந்து ராதாராணி கிட்ட மட்டும், அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும், அவங்களால மட்டும்தான் இந்த லெவல் போக முடியும் மோகனா. இது வந்து செப்பரேஷன் அப்போ மோகனா அப்படிங்கிற ஸ்டேட். இந்த செப்பரேஷன் அப்போதான் சுதீப்த லெவலுக்கு போகுது. ஈவன் ரூடான்றது வந்து நம்ம உதீப்த லெவல் பார்த்தோம், மோதனாங்கிறது வந்து உதீப்த லெவல்லயே வந்து கொஞ்சம் ஹையஸ்ட். பட் மோகனா வந்து சுதீப்தனா எல்லா ஆல் சாத்விக பாவாஸ் இன் வெரி ஹையஸ்ட் ஸ்டேட். அதுதான் மகாபிரபு வந்து இந்த அப்ப வெளிப்படுத்தின பூரியில வெளிப்படுத்தியது அந்த ஸ்டேட் சுதீப்த. ஓகே, சுதீப்த லெவல். ஸோ இதுதான் வந்து மோகனா. ஸோ இந்த மோகனா, இதுக்கப்புறம் திவ்ய உன்மாத உத்கூர்ணா, இன்னும் சுஜல்ப, இதுக்கப்புறம் ஒரு 10 லெவல். அதாவது என்னன்னா, இந்த நிலையில வந்து அவர்கள் வந்து திவ்ய உன்மாதன்னா உன்மத்தம் பிடிச்சவங்க மாதிரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதான் நம்ம பார்த்து பிரம்மர் கீதா வந்து பாகவதம்ல ராதாராணி கோபிகள் எல்லாம் அந்த ராசலீலையில வந்து கிருஷ்ணர் பறஞ்ச பிறகு அவர்கள் வந்து நடந்து கொள்கின்ற அவருடைய அந்த குணாதிசயங்கள், அது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுதான் வெளிப்படுத்து. எல்லார்ட்டையும் கேட்டு வருவாங்க, அங்க இருக்கிற மரம் செடி கொடி எல்லார்கிட்டையும் கேட்க, பசு பட்சிகள் எல்லார்ட்டையும் கேட்பாங்க, கிருஷ்ணர் பாத்தியா கிருஷ்ணரை பாத்தியா அப்படின்னு. ஸோ திவ்ய உன்மாத, அதுக்கப்புறம் சித்திர ஜல்பா அப்படிங்கிற ஸ்டேட், இதெல்லாம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அது அதிரூடல மோதன மாதன
ஓகே, இந்த மாதனா அப்படின்னா பாத்தீங்கன்னா இது எஸ்பெஷலி ராதாராணியிடம் மட்டும்தான். மாதனாங்கிறது வந்து யூனியன். ஓகே, இந்த மோகனா எண்ட் பாருங்க, மோகனாங்கிறது செயின் செப்பரேஷன் தான். இது ரெண்டுமே ராதாராணியிடம் மட்டும், அவர்கள்கிட்ட மட்டும்தான் வந்து வெளிப்படும். இந்த மாதனா அப்படின்றது அந்த ஸ்டேட்ல வந்து டியூரிங் யூனியன், அது சந்திப்பின் போது பாத்தீங்கன்னா இது வந்து ஆஹ் ஆயிரக்கணக்கான கண்டினியூஸ் பாஸ்ட் டைம்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து தோன்றிக்கொண்டே இருக்குமா அந்த ஸ்டேட்ல, மாதனா அப்படிங்கிற அந்த நிலையில. ஓகே, ஸோ இந்த பிரிவின் போது எப்படி இருக்கும்னா சுதீப்த நிலையில பார்த்தோம், எல்லா சாத்விக பாவங்கள் சுதீப்த நிலையில், பிளஸ் அந்த சமயத்துல ராதாராணியுடைய அந்த பிரிவு நிலையில பாத்தீங்கன்னா டோட்டல் யூனிவர்ஸ் அஃபெக்ட் ஆகுமா, டோட்டல் யூனிவர்ஸ் அஃபெக்ட் ஆகும். அந்த வந்து என்னன்னா அந்த சாத்விக பாவம் அந்த பிரிவுல இருந்து எல்லாரும் வந்து எல்லாம் வந்து அட்டாக் ஆகும். பிளஸ் அந்த ஸ்டேட்ல வந்து ராதாராணி எப்படி இருப்பான்னா, நான் இறந்த உடனே என்னுடைய இறந்த உடலில் அந்த பஞ்சபூதங்களோடு கலந்து கிருஷ்ணருக்கு சேவை புரியட்டும்னு நினைப்பாங்களாம். அந்த ஸ்டேட் இந்த மோகனா மோகனாங்கிற அந்த ஒரு நிலை, அந்த நிலையில என்ன நினைப்பாங்கன்னா, ராதாராணி வந்து அவங்களுடைய அந்த டெட் பாடியில இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் பஞ்சபூதங்களோடு கலந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணட்டும். அப்படின்னா பஞ்சபூதங்கள் அவங்களுடைய அந்த நீர் போர்ஷன், அவர் ராதாராணியுடைய உடலில் இருக்கின்ற அந்த நீர் போர்ஷன் வந்து கிருஷ்ணர் வந்து அப்ப துவாரகையில் இருக்காரு. இந்த விப்ரலம்பத்துலதான் சொல்லிட்டு இருக்காங்க. ராதாராணி என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து குளிப்பதற்காக உபயோகப்படும் இந்த நீர் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்விமிங் பூலா இருக்கட்டும், இல்ல குளிக்கின்ற இடத்துல உபயோகப்படுத்துகின்ற அந்த நீரா இருக்கட்டும், எந்தெந்த இடத்துலலாம் கிருஷ்ணருக்கு வந்து நீர் வந்து உபயோகப்படுத்துறேன்னா அந்த நீரோடு நான் சென்று கலந்து விடுகிறேன்றான். நெருப்பு வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய உருவத்தை பார்க்கும் பொழுது இருக்கிற அந்த கண்ணாடியில வந்து அந்த லைட், அதுல வந்து நான் நெருப்பாக வந்து கலந்து விடுகிறேன்றாங்க. ஆகாயமாக வந்து நான் ஆகாயத்தில் சென்று கலந்து விடுறேன். கிருஷ்ணர் எங்கெல்லாம் உட்காரும் போதும், நிற்கும் போதும், நடக்கும் போதும், லான்ல நடக்கும் போதும், வீட்டுல உட்கார்ந்தாலும் சரி, என்னென்ன இடத்துல வந்து அவர் இங்க இருக்காரோ அந்த இடத்துல இருக்கின்ற அந்த இடங்களாக ஆகாயமாக நான் மாறி விடுகிறேன். மாறி நான் அவருக்கு சேவை பண்றேன்னு நினைக்கிறாங்க. நீர், நெருப்பு, காற்று வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து அந்த ஃபேன் வீசுறாங்க இல்லையா, விசிறி வீசும் போது அதில் வந்து அந்த காற்று அவருக்கு காற்றாக இருந்து நான் அந்த காற்றுடன் கலந்து காற்றாக சேவை செய்கிறேன்னு நினைக்கிறாங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் பார்த்துட்டோங்களா. நிலம் போதுதான் கிருஷ்ணர் வந்து நடக்கின்ற அந்த இடமாக நான் வந்து என்னுடைய உடல் இருக்கிற அந்த பஞ்சபூதமாகி அந்த நிலமானது அந்த நிலத்தோடு வந்து கலக்கட்டும்னு நினைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இந்த ராதாராணி பத்தின குளோரிஸ் வந்து நம்ம அப்படியே இந்த லெவல்ஸ் எல்லாம் இன்னும் எக்கச்சக்கமான புகழ் மகிமை வந்து வரிச்சிருக்காரு ரூப கோஸ்வாமி. ஸோ அந்த ஸ்டேட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வந்து எண்டு வந்து திவ்யா உன்மாத அப்படிங்கிற அந்த நிலை. ஓகே, சோ அகைன் வருவோம். ஓகே, இங்க என்ன பண்ணுவோம், இது அனைத்தும் இந்த பிரிவில் ஒரு கணம் ஒரு கல்பம் போல், ஒரு க்ஷணம் ஒரு கல்பம் போல் ஆகிறது. சாத்விக பாவங்கள் இரு தரப்பினருக்கும் மிகவும் தீவிரமான நிலையில் வெளிப்படுகின்றன. பிரீத்தி சந்தர்ப்பாவிலும் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம பக்தி வினோத் தாக்கூரார் சொல்றார். பிரீத்தி சந்தர்ப்பான்ற புத்தகத்துல ஜீவ கோஸ்வாமியும் இந்த ஸ்டேட்டை பத்தி விரிச்சிருக்காரு. சோ ரெண்டு பேருக்கும், கிருஷ்ணருக்கும் அந்த பக்தருக்கும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா சாத்விக பாவங்கள் வெளிப்படுகிறதுன்னு சொல்லிட்டார். ஓகே, 11th பாயிண்ட். இந்த ஸ்லோகத்தில் உள்ள மகாபிரபுவின் அறிவுரையில் பிரேமையில் வெளிப்படும் அனைத்து பாவங்களின் தொகுப்பும் காணப்படுகிறது, குறிப்பாக மதுர ரசம். ஓகே, சோ இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல மகாபிரபு பிரார்த்தனை பண்ற இதுல வந்து பிரேமையோடைய அத்தனை ஸ்டேஜும் அதுக்குள்ள இருக்கு. இந்த ஸ்தாய் பாவம் வந்து மதுர ரதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே ஓகே, சோ உஜ்வல நீலமணி 1416 விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூராரின் விளக்க உரை என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சோ இந்த ரத்திங்கிறது பாவா. ரத்தியின் பல்வேறு நிலைகளுக்கு அவற்றின் குறிப்பிட்ட சிறப்பின் காரணமாக ரூப கோஸ்வாமி வெவ்வேறு பெயர்களை வழங்குகிறார். உடனே நம்ம கேட்கலாம், பிரேமையோட பல ஸ்டேஜஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு போனா ஈஸியா புரிஞ்சிருமே, எதுக்கு ரூப கோஸ்வாமி இந்த மாதிரி ஒரு பேரை கொடுத்து அது நமக்கு ஞாபகத்திலே வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அதுக்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாருன்னா,
ரத்தி அந்த பாவால ஆரம்பிச்சு பல ஸ்டேட் இருக்குல்ல, ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ஸ்பெஷல் ஒரு அம்சம் இருக்கு. அதனால அதுக்கு ஒரு பேரை கொடுக்குறாரு. ஏன்னா அந்த பொருள், அந்த பிரேமை வந்து நிலை வந்து மாத்திக்குது இல்லையா? சோ அதன் சிறப்பு தன்மைக்கு ஏற்ப, லெவல் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதோடைய சிறப்பு தன்மைக்கு ஏற்ப வேற ஒரு பேர் வந்து அதுக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. சோ ரத்தி வந்து உறுதியா, ஃபேமா, அப்படியே ஃபேர்ம்லி ரூட்டட், அதை வந்து அசைக்கவே முடியாது. பிகாஸ் ஏன்னா பாவாங்கிற ஸ்டேட்லயே பரத மகாராஜ் கீழே விழுந்துட்டார், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த பாவாங்கிற ஸ்டேட் வந்து ஹெவிலி ரூட்டட், எந்த தடை வந்தாலும் கிருஷ்ணர் மேல இருக்கிற அந்த அன்பு குறையாம இருந்ததுன்னா அது வந்து பிரேமான்னு சொல்லப்படுது. அந்த பிரேமா சூரியனை போல் உதயமாகி இதயத்தை வெண்ணை போல் திரவமாக்கும் போது அது சிநேகமாகிறது. ஸ்னேகா பின்னர் தன்னை அதிகரிப்பதன் மூலம் மானாவாக மாறுகிறது. அது அதிகரிப்பதன் மூலம் பிரணயமாகிறது. பின்னர் அது ராகம், அனுராகம் மற்றும் மகாபாவமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணானந்த சக்கரவர்த்தி தாக்குரார் விளக்கு உரையில வந்து சொல்றாரு. ஓகே, சோ இதுதான் இப்போ உங்களுக்கு ஃபைனல். நம்ம வகுப்போட முடிவுக்கு வரப்போறோம். நம்ம இதை பார்த்துருவோம். என்னன்னா, ஸ்யாத் த்ரிதேயம் ரதிஹி பிரேமா ப்ரோத்யன் ஸ்நேஹः கிரமாத் அயம் ஸ்யாத் மானः பிரணயோ ராகோ அனுராகோ பாவ இதி அபி. ஓகே, சோ இத பாருங்க என்ன சொல்றேன்னா, இதுக்கு நம்ம இப்ப ஸ்லைட் போட்டிருக்கோம் நமக்கு புரியறதுக்காக. இந்த ஸ்லோகம்ல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, மொழிபெயர்ப்பு. ரத்தி உறுதியாக இருக்கும் பொழுது பிரேமையாகிறது. விஷ்ணு சக்கரவர்த்தி தாக்குற இதுக்கு முன்னால கமெண்ட்ரி நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு தான் இது ஸ்னேகா, மான, பிரணய, ராகம், அனுராகம் மற்றும் மகாபாவமாக மாறும். ஓகே, இது வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஆச்சாரியர்கள், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குராரா இருக்கட்டும், ஜீவ கோஸ்வாமியா இருக்கட்டும், என்ன சொல்றேன்னா, நாங்க கொடுக்குற இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இட் மேபி கம்பேர்ட் டு லைக் திஸ் அப்படின்ற. இட் மேபி குரு மகாராஜ் ஜெயபதா மகாராஜ் கூட இந்த எக்ஸாம்பிள் வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காரு அவருடைய லெக்சர்ல. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து நம்ம எதுக்கு இப்படி ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, பீஜம் இக்ஷுஹு ச ரசஹச புடஹ கண்ட ஏவசஹ ச ஷர்கரா சிதா சாச்ச சாயதா சியாத் சீதோ பலா. மொழிபெயர்ப்பு என்னன்னா, இது ஒரு விதை, அதுக்கப்புறமா வந்து கரும்பு செடி, கரும்பு சாறு, வெள்ளப்பாகு, கெட்டியான வெள்ளப்பாகு, சர்க்கரை துகள்கள், சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை கல்கண்டு இவற்றுடன் ஒப்பிடலாம் அப்படின்றார். சோ நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ரத்தியா, ரத்திய வந்து விதைன்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிரேமா, அப்ப செடி ஆயிடுது, அந்த விதை விளைச்சு செடி ஆயிடுது பிரேமை நிலையில. அதுக்கப்புறம் ஸ்னேகம், ஜூஸ், இந்த சுகர் கேன் கரும்பு ஜூஸ். ஓகே, அந்த கரும்பு ஜூஸ்ல இருந்து மானங்கிற ஸ்டேட் வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து உங்களுக்கு வெள்ளை பாகு, கரும்பு ஜூஸ்ல இருந்து உங்களுக்கு வெள்ளை பாகு எடுக்கிறாங்க. அடுத்து கெட்டியான வெள்ளம். ஓகே, அந்த வெள்ளப்பாகு இன்னும் கெட்டியாகும் போது வெள்ளம் ஆயிடுது, பிரணயங்கிற ஸ்டேட். அப்புறம் ராகம் அப்படிங்கிற ஸ்டேட் வந்து இதுல இருந்து கிரானுலேட்டட் சுகர் அப்படின்வாங்க. இது வந்து சர்க்கரை துகள்கள் சொல்லலாம் நம்ம. ஓகே, கிரானுலேட்டட் சுகர். இன்னும் அது வந்து இது வந்து ஃபேக்டரிஸ்ல ஒன்னொன்னு தயாரிக்கிறாங்க இல்லையா. இப்ப ஆரம்பம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சீடு தான். அந்த சீடு, அந்த பாவா வந்து இவ்வளோ லெவலுக்கு வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே போகுது. அனுராகம்ங்கிற ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட ரிஃபைன்டு சுகர், சரிங்களா, சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை. அதுக்கப்புறம் மகாபாவம்ங்கிறது வந்து கல்கண்டு. சோ இந்த லெவலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒப்பிடலாம். இவற்றுடன் மறுபடியும் சொல்றாங்க யோகோஸ்வாமியும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி, இட் மேபி வி கேன் கம்பேர், அதாவது நமக்கு ஒரு புரிதலுக்காக நம்ம இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஓகே ஓகே, சோ இப்போ எண்ட் ஆஃப் த கிளாஸ். அனைத்து ரசத்திலும் மதுர ரசம் சிறந்தது ஏன்? ஐ திங்க் இதை நம்ம சொல்ல வேணாம், உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். இவ்வளவு ஃபுல்லா நீங்க கேட்ட பிறகு நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க ஏன் மாதுரிய ரசம் வந்து சிறந்தது அப்படின்றதுக்கு சொல்றாங்க. ஏன் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு
தீவிரம் அதிகரிக்கும் பொழுது ரத்தி பிரேமை ஆகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அது நமக்கு தெரியும். ஓகே, இன்னும் தீவிரம் அதிகரித்து, ஓகே, இதுல வந்து என்னன்னா தாசிய ரசம், தாசிய பாவம், இந்த ஸ்தாயி பாவத்துல தாசிய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரியா. இங்க வந்து வத்சலான்னு இருக்கும், மதுரான்னு இருக்கும். வாத்சல்யத்துக்கு ரூப கோஸ்வாமி வத்சலா அப்படின்னு கொடுக்குறாரு, மாதுரியத்துக்கு மதுரா அப்படின்னு கொடுக்குறாரு. சோ இந்த 4 பாவத்துல இருக்கிற பக்தர்கள், அது அந்த ரசத்துல இருக்க பக்தர்கள் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு, எந்தெந்த ஸ்டேட் வரைக்கும் அவங்களால போக முடியும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது மாதுரிய பாவத்துல எந்தெந்த ஸ்டேட்ல அப்படியே ஒரு நோ என்ட்ரி கொடுக்குறாங்கன்றது பார்த்தோம். எண்ட் வந்து ராதாராணி, மோகனா அண்ட் மதனா. அது வந்து பாத்தீங்கன்னா மதனாக்கிய மன்மோகனி ராதாராணி. சோ அது 2 ராதாராணி கிட்ட மட்டும்தான். ஓகே, சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல மத்த பாவங்கள்லாம் எந்த லெவலுக்கு அவங்களால ரீச் பண்ண முடியும் பிரேமையோட அப்படின்றத பாக்கலாம். சோ அந்த தாசிய பாவத்துல, தாசிய ரசத்துல ரத்தி, பிரேமை, ஸ்னேக, ராக, அவ்வளவுதான். அதுக்கு மேல அனுராகம், அனுராகம்க்கு அப்புறமா வந்து உங்களுக்கு மகாபாவம், ரூடா, அதிரூடா, அப்புறமா வந்து மாதனா, மோதனா, அதுக்கப்புறம் அதெல்லாம் நோ சான்ஸ். ஓகேவா, அவ்வளவுதான். தாசிய பக்தர்கள் வந்து அந்த ராக அந்த ஸ்டேட்டோட நிப்பாங்க. சக்கிய ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரதி, அப்புறமா வந்து பிரேம, ஸ்னேக, பிரணயம் வரைக்கும் வருது. பிரணயம் வெளிப்படுகிறது, அவ்வளவுதான். சக்கியல இந்த நெருக்கம் வரைக்கும் வருது. பிரணயங்கிறது நெருக்கம்னு சொன்னோம் இல்லையா, ஸ்னேகம் இதயம் உருகுகிறது, அவ்வளவுதான் வெளிப்படுது சக்கிய ரசத்துல. வாத்சல்ய ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்தி, பிரேம, ஸ்னேகா அந்த ராகத்தோட மிக உயர்ந்த அளவு வெளிப்படுகிறதுன்ட்டாங்க. ஓகே, அன்புடைய மிக உயர்ந்த நிலை வரைக்கும் அவங்களால எக்ஸிபிட் பண்ண, டிஸ்பிளே பண்ண முடியும் வாத்சல்ய ரசத்தில். ஆனால் மதுர ரசத்தில் ரத்தி, பிரேம, ஸ்னேக, மான, பிரணயா, ராக, அனுராக மற்றும் மகாபாவ வெளிப்படுகிறது. நம்ம அப்புறம் மகாபாவத்துல இருந்து நம்ம என்ன பார்த்துட்டோம், அப்புறம் ரூட, அதிரூட அத்தனையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதை வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு ரசத்துலயும் என்ன லெவலுக்கு அந்த பிரேமை அவர்களால வெளிப்படுத்த முடியும் அப்படின்றது நமக்கு வந்து அப்படியே சும்மா என்ன பண்றாங்க, அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க நம்ம ஆச்சாரியாருக்கு. ரூப கோஸ்வாமிக்கு ஜெய். சோ அதனால மதுர ரசம் இதுல இருந்து தெரியும். இது அனைத்து ரசத்திலும் ஏன் மாதுரிய ரசம் இருந்ததுன்னா, தட் லெவல் ஆஃப் பிரேமையை அவர்களால மாதுரிய பாவத்துலதான் வந்து வெளிப்படுத்த முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி ராமானந்த ராயருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் நடந்த அந்த உரையாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்டுட்டே இருக்கார். ராமானந்த ராய் சொல்லிக்கிட்டே இருக்கார். முதல்ல வந்து ஆரம்பிக்கிறார் ஒரு கர்ம மிஸ்ர பக்தி, ஞான மிஸ்ர பக்தி, அதுக்கப்புறமா வந்து தூய பக்தி வராரு. தூய பக்தியில ராக்கானுக சாதனை, அதுக்கப்புறம் வைத்தி சாதனை, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அதுக்கப்புறம் சாந்த ரசம், அப்புறம் தாசிய ரசம், அதுக்கப்புறமா வந்து சக்கிய ரசத்துக்கு போறாரு. மேல சொல்லு, மேல சொல்லு, மேல சொல்லு, மேல சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு. அல்டிமேட்டா ராமானந்த ராய் வந்து ராதாராணியோட இந்த ஒரு அதிரூட பாவம் அது வரைக்கும் ஃபுல்லா மகாபாவத்துல இருந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படி கேட்கிறார், மேல போ, மேல போ, மேல போன்னு சொல்லிட்டே வர. சோ அனைத்து ரசத்திலும் மதுர ரசம் சிறந்தது. ஏன் அப்படிங்கிறது நம்ம இப்போ புரிஞ்சிட்டு இருப்போம். ஓகேங்களா? சோ அதிரூடல்ல மோதனா, மாதனா, இந்த மோகனங்கிறது வந்து செப்பரேஷன். அப்போ அந்த செப்பரேஷன் விப்ரலம்பல தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திவ்ய உன்மாதம். உன்மாதங்கிறதுனா தமிழ்ல வந்து நமக்கு இதுவா சொல்லணும்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி. அதுவும் இது வந்து டிவைன், கிருஷ்ணருக்கு மேல உன்மத்தமாகிறது. இது வந்து டிவைன் உன்மத்தம். ஸோ தட் ஸ்டேட். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குற கோவிந்தா விரகேனமே, கோவிந்தா நீங்க இல்லைன்னா மொத்த உலகமே எனக்கு சூன்யம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இதோட நம்ம இன்றைய வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்போட நம்ம வந்து இந்த விப்ரலம்பா பிரேமை அந்த கண்ணோட்டம் பார்ப்போம். எத்தனை விதமான பிரிவுகள் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் அடுத்த வகுப்புல. சைத்தன்ய இதுல ரூப கோஸ்வாமி அந்த பிரிவுகளை பத்தி நமக்கு வந்து குறிப்பிடுறார். அது என்னென்ன பிரிவுகள் அப்படின்றத பக்தி வினோதா தாக்கூரார் வந்து நமக்கு இந்த சம்மோதன பாஷ்யத்துல வந்து சொல்றாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த பிரிவுகளை வந்து நம்ம பார்க்க போறோம். பிளஸ் ஆழ்ந்த கண்ணோட்டம் பார்ப்போம். அதோட நம்ம விப்ரலம்ப பிரேமை வந்து 7th ஸ்லோகம் வந்து முடியும். கிருஷ்ணா வில்லை. ஹரே கிருஷ்ணா.